Good morning, students. So in today's class, I'm just going to give you a summary of what we have seen in the last 3 to 4 months. Okay. So we are just going to split it. Today we will be having ancient and medieval, and tomorrow we will be having modern India. Okay, fine. So first சொல்லுங்க, இப்போ உங்களுடைய preliminary examination என்ன ஒரு எத்தனை நாள் இருக்கு? பரவாயில்ல, டேட்லாம் எண்ணி வச்சிருக்கீங்க. 44. Good. How do you feel? பயமா இருக்கு சார். ஓகே. How do you feel? என்னப்பா, அது வாயால சொல்ல தெரியலையா? ஓகே, சரி, ஓகே. கொஞ்சம் பயம் இருக்கும், பயம் கடந்து நடுக்கம் இருக்கும் இல்லையா? இது மட்டும் இல்லாம சாப்பிடணும்னு தோணும், பசி எடுக்கும், ஆனா சாப்பிட தோணாது. சாப்பிட்டா அது சாப்பாடா விஷமான்னு தோணும். ஓகே, அவ்வளவு தோணுதா? பயங்கரமா பசிக்குது. சரி, ஓகே, ஃபைன். அப்போ ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு அர்த்தம். குட். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி அப்படின்னும் போது for UPSC, if you track the questions of history for the last 10 years, we will take from 2013 to 14. The first thing you have to focus on your previous year question. So this is why this previous year questions are so important, means UPSC speaks through us through previous year question. UPSC நம்ம கிட்ட எப்படி பேசுறாங்க? previous year question மூலமா தான் பேசுறாங்க. So இந்த previous year question paper revision பண்றது மூலமா you can learn certain things actually. Okay, how many of you revised all the 10 years of previous year question history questions? நான் last 10 years revision பண்ணிட்டேன் சார். கை தூக்குங்க பார்க்கலாம். raise your hand. யாருமே பண்ணது இல்லையா? ஸ்ட்ரெயிட்டா வெளில போனீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்கும், எகிரி குச்சிருங்க. ஓகே, யோ இன்னும் 43 நாள் எக்ஸாம் வச்சுக்கிட்டு நீங்க கடந்த ஒரு வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இன்னமும் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க மாட்டேன் சார், படிக்க மாட்டேன் சார் அப்படின்னா என்ன ஆகுறது? ஓகே, உண்மை எப்பயுமே கசக்கும். ஓகே, அப்படி கசந்தாதான் அது உண்மை. அது மாதிரி எந்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ரிவிஷன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு யூ வில் கெட் கான்ஃபிடென்ட். Confidence is very important to write this examination. Okay, confidence will come if you practice. Okay, what is the methodology in practicing? Daily questions practice பண்ணீங்க, okay. But நான் சொன்னாலே UPSC speaks to us through previous year question only. Only seeing this previous year question, you can understand what was the strategy. ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது தெரியணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அண்ட் உங்ககிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம 100 days ப்ரோக்ராம் பண்ணோம் இல்லையா, அதில் மோஸ்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி வாஸ் கவர்ட். ஓகே, பட் இன் அடிஷன் டு திஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்கணும். அது மஸ்ட் அஜெண்டா. சரி, ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு அண்ட் நாளைக்கு ஹிஸ்ட்ரி செஷன்ஸில் உங்களுக்கு நான் நிறைய என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, சில கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி, chronology. So in history, I am just going to focus on concept clarity. I am going to give some concept clarity series. Okay, I am going to summarize the event. Okay, and I am just going to give you, okay, the chronology of data. Okay, chronology of data. So இதுதான் இன்னைக்கு கிளாஸ் அண்ட் நாளைக்கு கிளாஸ் உடைய அஜெண்டாவாக இருக்கும். So I am focusing on concept clarity.
I am focusing on, okay, summarizing. I am going to summarize the events, and I am going to give you the chronology of data so that it will helpful for your preparation. Sure. Upon coming to the point, first we will take the chapter of prehistory. For preliminary examination for the last 10 years, in your preliminary examination from this topic, only one questions or two questions was asked maximum. ஒரு question தான் கேட்டிருக்கான், ஒன்னோ ரெண்டோ தான். அதிகமா இந்த prehistory topicல இருந்து கேட்டது கிடையாது. If you analyzed your previous year questions, you would have come to a conclusion that this topic not much question was asked. கேட்கல. But you need to have a concept clarity on this prehistory part. So if you take prehistory, what they are saying, okay, the prehistory was divided into 4 different phases. So what is that? Yeah, prehistory was also called as Stone Age. Okay, prehistory was also called as Stone Age. It is the period there is no writing form, speaking form. Okay, there is no literature. Okay, this prehistory Stone Age was divided into 4 important phases. First phase is Paleolithic. Okay, second phase is Mesolithic. Third phase is Neolithic, and fourth phase is Chalcolithic. This particular time period, first, it came one by one. So Paleo means old Stone Age, Meso means middle Stone Age, Neo means new Stone Age, and Chalco means copper plus Stone Age. So in this area, what you need to focus is, you have to focus on the important sites. Okay, tell me one of the important Paleolithic site of Northwest India. I will ask you some questions here and there. So tell me important Paleolithic sites of Northwest India, any oldest sites, and it is very important site. Very good, super. Son Valley, Punjab. Concept purida. So especially in Paleolithic period, you will get a question from sites. Okay, what are all the important sites are all there? This sites is so important. Son Valley of Punjab is one of the, Swat Valley, Son Valley of Punjab is one of the oldest site and important Paleolithic site. So in Paleolithic period, the peoples are hunters and food gatherers. You know that. And Paleolithic period was also called as Ice Age. It is also called as Quartzite Age. குகைவாழ் மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. Okay, actually இந்த டைம் பீரியட்ல லிட்ரேச்சர்லாம் வரல, லாங்குவேஜ் மொழிலாம் வரல. Last 2 days there was a tussle between Vairamuthu and also Ilayaraja. In news you would have seen. தெரியுமா? Vairamuthu, poet from Tamil Nadu, he says that without language, okay, without language, language na மொழி இல்லாம பாட்டே கிடையாது அப்படினார். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா மியூசிக் இல்லாம ஒண்ணுமே கிடையாதுன்றாங்க. அப்போ லாங்குவேஜ் முக்கியமா, மியூசிக் ஒலி முக்கியமா அப்படின்ற டிபேட் லாஸ்ட் 2 டேஸா இருந்துச்சு. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ரெண்டுத்துல எது முக்கியம்? ரெண்டுமே முக்கியம் தான். ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டா, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்துச்சா இல்லைன்னா மியூசிக் வந்துச்சா? மியூசிக் தான் வந்துச்சு. ஆமா, லாங்குவேஜ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வாய்ஸ் மூலமா கன்வே பண்ணிட்டோம். இந்த இது நடந்துச்சு இங்க. சோ எப்படி கன்வே பண்ணிக்கிட்டோம்? டு வாய்ஸ். கான்செப்ட் புரியுதா? ஒலி மூலமா தான் வந்து, லைக் ஹவ் அனிமல்ஸ் கன்வேட் மெசேஜ், லைக் மேன் இஸ் a social animal. So this part happened here. Paleolithicல பெரிய இன்வென்ஷன் என்ன அப்படின்னா ஃபயர் தான். சரியா? Fire was the first technology known to us. After Paleolithic, it is Mesolithic, Middle Stone Age. In Mesolithic, what is the speciality? Already they were all hunters and food gatherers. Now, in addition to hunters and food gathering, now they started to learn domestication and fishing. And here the tools is rough tools. Here also rough tools, but they started to use some microliths tools. என்ன பண்ணாங்க? மைக்ரோலித்ஸ் டூல்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாயிண்ட் புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி மீசோலித்திக் பீரியட்ல தான் ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட் அதிகமாகுது.
Human animal conflict அதிகமா ஆகும் பொழுது தான் the humans found that not all the animals are hazardous, dangerous. There are certain animals which depend upon the love and compassion of human being. So those animals were all domesticated, especially dogs domesticated, cats, bulls, they were all domesticated. Dogs are mostly domesticated because dogs help humans in hunting. அப்போ நாய்கள் வந்து பார்க்கும்பொழுது வேட்டையாடுறதுக்கு மனுஷனுக்கு உதவுச்சு. அப்போ ஹியூமன்ஸும் அனிமல்ஸை டிபெண்ட் பண்றாங்க, அனிமல்ஸும் ஹியூமன்ஸை டிபெண்ட் பண்ணுது. அப்போ இந்த ப்ராசஸ் இங்க நடந்துச்சு. பட் இஃப் யூ டேக் மீசோலித்திக், பேலியோலித்திக், the very important sites of Mesolithic and Paleolithic in North India is Bhimbetka, Madhya Pradesh. So ரொம்ப முக்கியமான ஒரு சைட். Where is this? 90 kilometers from Bhopal, Bhimbetka. Okay, if you are selected in UPSC in Bharat Darshan tour, okay, they will take you to the Bhimbetka, Madhya Pradesh. It is the oldest prehistoric rock paintings were all there actually. Okay, so it is not rock cut caves, it is natural caves where the rock paintings were all present. இதுவே क्वेश्चन கேட்பாங்க. Bhimbetka, Madhya Pradesh, it is a rock cut architecture. No, natural caves where the paintings were all there. So இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி. So Mesolithic, and in Tamil Nadu the famous Mesolithic sites are all from Adichanallur, Thuthukudi, and also Brahmagiri, Karnataka. Okay, so இது ரொம்ப முக்கியம் Mesolithic. After Mesolithic, okay, now they came to a new phase called Neolithic. What is Neolithic? New Stone Age. Agricultural revolution taken place. What taken place in Neolithic? Agricultural revolution started to take place. You have to understand, Mesolithic period itself, the preparation for agriculture started, but agriculture itself a trial and error process. Okay, so the people, because Mesolithic is a Mesolithic now, it is a transition period. If you take Paleolithic period, 2 lakhs BCE, that is 2 million, it is not 2 lakhs, it is 2 million BCE to 12,000 is Paleolithic. Mesolithic is 12,000 to 10,000 BCE is Mesolithic. Neolithic is 10,000 to 4,500 and Chalcolithic is 4,500 to 2,500. நான் ஏன் இந்த ப்ராசஸ் சொல்றேன்னா, in Neolithic time period only agriculture came in. உங்ககிட்ட கேட்பாங்க agriculture, which is the oldest agricultural sites in Indian subcontinent? The oldest agricultural site, தஞ்சாவூரா? Megar, Baluchistan. Very good, right answer. இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். What is it? Megar, Baluchistan is the oldest agricultural site in South Indian subcontinent. Don't go for Tanjavur, Tirunelveli எல்லாம் வராதீங்க, because இந்த டைம் பீரியட்லாம் காடா இருந்தது. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? So it is the Megar, Baluchistan Neolithic site. It is a Neolithic site, and there are some theory says that this Neolithic sites only later developed into a civilization during IVC period. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? அப்போ this Neolithic period agriculture came in. So agriculture, that is Nehruji used to say India's culture is agriculture. Culture means way of life. So இப்போ விவசாயம் அப்படின்றது அவங்களுடைய வாழ்க்கை முறையா மாறிடுச்சு. This Paleolithic, Mesolithic period, the peoples were all hunters and food gatherers. Now, in addition to hunting and food gathering, now the peoples they started to settle in a river bank. நதி படுக்கைகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? They started to settle, they started to cultivate. அப்போ here they were all settled. Here they are going for settled way of life. அப்போ settled way of lifeல இருக்கும்போது தான் இங்கெல்லாம் வானம் பார்த்த பூமி தான், which means இங்கெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ். ஒன்னும் கொகையில இருப்பான், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மரத்துல படுத்துக்கிட்டு இருப்பான். இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ நதி பக்கத்துல இருக்கான், விவசாயம் பண்றான், விவசாயம் பண்ண இடத்துக்கு பக்கத்திலேயே வீடு கட்ட ஆரம்பிக்கிறான். ஓகேவா? ஸோ கொஞ்சமா இந்த பேம்பூ ஸ்டிக்கை வச்சு, இல்லைன்னா வந்து ராக்ஸை வச்சு, இட் இஸ் நாட் பேர்ன்டு பிரிக்ஸ். இனிஷியலி பேர்ன்டு பிரிக்ஸ்லாம் வரல, அது சால்கோலித்திக் பீரியட்லயும் ஐவிசி பீரியட்ல தான் வருது. ஸோ இருக்கிற சோர்சஸ் வச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சான். ஸோ அப்போ வீடு கட்டுறது அப்படின்றது என்ன அப்படின்னா, அவனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றதை காமிக்க ஆரம்பிச்சான். கம்யூனிட்டி வே ஆஃப் லிவிங். ஓகேவா? இங்கேயும் கம்யூனிட்டி வே ஆஃப் லிவிங், இங்க எல்லாமே கம்யூனிட்டி வே ஆஃப் லிவிங் தான். பட் ஆஸ் அ கம்யூனிட்டி, இப்போ கம்யூனிட்டியா இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. கான்செப்ட் புரியுதா? ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலிலாம் வர ஆரம்பிக்குது இப்பதான். சோஷியல் கொஞ்சமா சொசைட்டில வந்து சொசைட்டி இஸ் எவால்விங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தீஸ் நியோலித்திக் சைட்ஸ் ஆர் ஆல் மோர் இன் நம்பர்.
நியோலித்திக் பீரியட்ல உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மெனி பிளேசஸ் ஆர் தேர் ஆக்சுவலி. பையம்பள்ளி, தெர் வாஸ் அ பிளேஸ் இன் தமிழ்நாடு, பையம்பள்ளி. அதுக்கப்புறமா நீங்க ஹன்ஸ்கி, இன்னும் நிறைய சொல்லலாம் ஆக்சுவலா. மகாகாரா, தஜோலி ஹேடிங், இந்த இடத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இப்போ சைட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ லியோலித்திக் அப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சால்கோலித்திக். சால்கோலித்திக் தான் என்ன, காப்பர் பிளஸ் ஸ்டோனேஜ் அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் சால்கோலித்திக்? காப்பர் பிளஸ் ஸ்டோனேஜ். ஸோ த மெட்டல், okay, the first metal that the human started to use, okay, is copper. Concept புரியுதா உங்களுக்கு? So இந்த copper plus stonage, இந்த copper plus stonage ல தான் என்ன ஆச்சு அப்படின்னா, you should know that Neolithic period itself storage came. Neolithic period itself economy started to grow. Neolithic period itself the barter system started. Neolithic period itself painting started, because Neolithic period itself pottery started, pottery wheel was invented. அப்போ நியோலித்திக் பீரியட்ல தான் ஒரு ஃபுல் ஃபிளஜான ஒரு சிவிலைசேஷனல் செட்டப் வருது. இது அப்படியே சால்கோலித்திக் பீரியட்ல டெவலப் ஆயிருக்கும். கான்செப்ட் புரியுதா? இங்க தான் ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. திஸ் சால்கோலித்திக் UPSC will ask like this: the chalcolithic culture in India is uniform in nature அப்படின்னு கொடுப்பாங்க. நோ. ஏன்? you take India, some areas were all pakka developed, some areas were all not pakka developed. Okay, அப்போ whether you can say this is a uniform distribution of wealth, uniform distribution of development? No. Likewise, during the Chalcolithic period, many regional cultures are there in India. இதுதான் நீங்க படிச்சிருப்பீங்க. ஜார்வி கல்ச்சர், அஹார் கல்ச்சர் படிச்சிருக்கீங்களா? இந்த வார்த்தைலாம் எல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்க முடியாது, நான் சும்மா ரிவிஷன் சமரைஸ் தான் போறேன். இந்த மாதிரி நிறைய ரீஜனல் கல்ச்சர்ஸ் இருக்கும். The Chalcolithic period in India has got many regional cultures, every culture having its own characteristics. But one of the culture in the northwest, one of the Chalcolithic cultures of the northwest developed into a Pakka civilization. That is what we call Indus Valley civilization. So you should, நான் ஏன் இதை பத்தி இங்க சொல்ல வரேன், look, Paleo, Meso, Neo, Chalco in North India, Paleo, Meso, Neo, Megalithic culture in South India. சவுத் இந்தியாவில் நீங்க சால்கோலித்திக் கல்ச்சர்னு படிக்க மாட்டீங்க, மெகாலித்திக் கல்ச்சர் தான் படிப்பீங்க. ஓகே, பாலியோ, மீசோ, நியோ, சால்கோ, IVC in North India, பாலியோ, மீசோ, நியோ, மெகாலித்திக், சங்கம் ஏஜ் in South India. புரிஞ்சுதா? நார்த் இந்தியன் ஹிஸ்டரி எப்படி போகுது, சவுத் இந்தியன் ஹிஸ்டரி எப்படி வருதுன்னு? பிகாஸ் அவர் சங்கம் ஏஜ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 600 BCE. கான்செப்ட் புரியுதா? அதுக்கு முன்னாடி 600 BCE பிஃபோர் இட் இஸ் மெகாலித்திக் கல்ச்சர். ஓகே, அதுக்கு முன்னாடி நியோலித்திக், மீசோலித்திக். whereas in North India, நியோ, சால்கோ, ஆஃப்டர் சால்கோ, IVC. பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? அப்போ திஸ் இஸ் வாட் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரீ ஹிஸ்டரி. ஸோ ப்ரீ ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஓகே, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி வருதுன்னா சைட்ஸ்ல இருந்து தான் கேட்குறாங்க. சால்கோலித்திக் பீரியட்ல ஸ்மெல்டிங் ஸ்டார்டட். சால்கோலித்திக் பீரியட்ல பாலிக்ரோம் பாட்ரி கேமன், பிகாஸ் இங்க பிளெயின் பாட்ரி, பெயிண்டட் பாட்ரி, பாலிக்ரோம் பாட்ரி கேமன். சால்கோலித்திக் பீரியட்ல பரியல் சிஸ்டம் வாஸ் வெல் டெவலப்டு. நல்ல ஓகே, the people believed in the concept of afterlife. ஓகே, இதெல்லாம் எல்லாம் அதாவது ஒரு சிவிலைசேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் சால்கோலித்திக். ஸோ பை தட் டைம் ஆல் த சிவிலைசேஷனல் ஆக்டிவிட்டிஸ் were all started. So this is what with respect to prehistory. So prehistory பொறுத்த வரைக்கும் maximum you may get a question from Bimbatka rock paintings. Okay, what is special? It's a main topic. நம்ம ஆல்ரெடி நடத்தி இருக்கோம். Why Bimbatka is so special? Because it used natural paintings. It used realistic paintings. பிம்பத்துக்கால உங்களுக்கு போர்ட்ரைட் பெயிண்டிங் இருக்கா, மினியேச்சர் பெயிண்டிங் இருக்கான்னு கேட்பான். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் முகல்ஸ் பீரியட்ல தான் வருது. ஸோ முரால் அதாவது எப்படி இருக்குன்னா சுவர்ல வரைஞ்சிருக்காங்க. தீஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் சிம்பிள் பெயிண்டிங்ஸ். பட் த பீப்புளோடைய காக்னேட்டிவ் நாலேஜ் என்னன்றது நமக்கு தெரியுது. வாட் இஸ் காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ்? யோசிக்க முடியுது. கிரியேட்டிவிட்டி என்னன்னு தெரியுது. Because to represent, there was a wavy line. What the wavy line represents? Rivers were all there. There are certain traps were all marked in a specific symbol. So they are mentioning that that is a trap. The humans are represented. 2D diagram. But in representing the humans, when a hunter is coming, they used which color? Red color. When a painter is, when a dancer is dancing, they were all represented with a green color. பாருங்க, கலர் அண்ட் கோட் பெர்செப்ஷன். இதெல்லாம் நீங்க எந்திரன் படத்துல பார்த்துருப்பீங்க. சிட்டியை வந்து பார்க்கும் பொழுது சிட்டி ரோபோவை வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க.
அந்த மாதிரி காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் வந்துருச்சு. பாயிண்ட் புரியுதா? தட் இஸ் சோ ஸ்பெஷல். மனிதனுடைய படைப்பாற்றல் அப்படின்றது ப்ரீ ஹிஸ்டரியிலே வந்துடுச்சு. ஓகே, சோ தேர் ஆர் ஏன் வந்துச்சு? பிகாஸ் தேவர் ஆல் ஹண்டட், தேவர் ஆல் சோஷியல் அனிமல். மிருகம் மாதிரி தான் இருந்தான். ஓகே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வந்து பார்க்கும்பொழுது இறையாடுவோம். அலர்ட்டா இருக்கணும். ஓகே, கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகுது. ஓகே, குரூப் லிவிங், குரூப் ஃபார்மிங் அப்படின்றது டெவலப் ஆகுது. ஸோ முக்கியமா ஹியூமன்ஸுக்கு பெயிண்டிங் மேல அலாதி பிரியம் வந்துச்சு. பிகாஸ் through painting they are communicating knowledge from one generation. The transfer of knowledge, prehistory period la transfer of knowledge is not by reciting the names. Concept purida? Vedas marlam kadayadu. They are transferring knowledge from one generation to next generation only by painting. So painting is the most important area. அதனால தான் ஆயக்கலைகள் 64ல ஓகே ஓவிய கலை தான் நம்பர் 1 வருது. ஸோ அந்த ஓவியங்கள் தான் எங்க இருக்கு அப்படின்னா பிம்பத் கால இருக்கு. பாயிண்ட் புரியுதுங்களா? So அந்த பெயிண்டிங்லயும் they used simple colors and also they used some simple images to represent. அந்த பெயிண்டிங் மூலமா அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றது தெரியுது. What are all the animals that present? What are all the trees that present? அதெல்லாம் என்னன்றது தெரியுது. ஓகே, what is the trap? எந்தெந்த அனிமல்ஸ் இருந்ததுன்றது எக்காலஜி பத்தி நமக்கு நல்லா வருது. பயோடைவர்சிட்டி அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் நமக்கு ப்ரீ ஹிஸ்டரியில தெரிஞ்சது. ஸோ இது மெயின்ஸ்ல கேட்கக்கூடிய டாபிக் ப்ரீ ஹிஸ்டரி. ப்ரிலிம்ஸ்ல 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் லாஸ்ட் 10 இயர்ஸாவே கேட்டிருக்கான். ஸோ அதனால இது ஒரு கான்செப்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டைம் பீரியட், ப்ரீ ஹிஸ்டரி டைம் பீரியட் இஸ் வாட்? எப்போ இது இருக்கும்? ப்ரீ ஹிஸ்டரி டைம் பீரியட் ஃப்ரம் 2 million BCE டு 2500 BCE. That is prehistory. After prehistory, the next one is coming. This is 2500 to 1500 BCE. What is this? This is the Indus Valley civilization. Okay, a very important area for prelims. இத பத்தி கொஞ்சம் நிறையவே படிக்க போறோம். Sure. If you take Indus Valley civilization, there are 4 oldest civilizations in the world. One of the civilizations is Indus Valley. But this Indus Valley civilization, after 1500 BCE, it was no more. But the existence of such a civilization was discovered in the mid of the 19th century by British archaeologists. This is the question area. Now UPSC is giving 4 important guys and they are asking you, who are all these one? Charles Mason, Alexander Cunningham, Mortimer Wheeler, John Marshall. இந்த மாதிரி 4 பேரை கொடுத்துருவாங்க. நம்ம அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, ஓகே, இவரு ஆர்கியாலஜிஸ்ட்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு தெரியாத ஆர்கியாலஜிஸ்ட் நேம்லாம் கொடுப்போம். கான்செப்ட் புரியுதா? அப்போ யூபிஎஸ்சி இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. Who are all, ஒரு 3 பேரை கொடுத்துட்டு who are all the dancers, who are all the philosophers. அப்போ இப்போ நான் சொன்னவங்க எல்லாருமே யாரு? Archaeologists. Because in the mid of the 19th century only, British showed important interest. Especially they had interest in understanding the original history of India. Some of them were all accidental discoveries. One of the accidental discoveries is this Indus Valley civilization, Ajanta, Ellora and all. Okay, and another accidental discovery is Ashoka. அசோகாவை பத்தி ஜேம்ஸ் பிரின்சப் கண்டுபிடிச்சது. அப்போ நான் யாரெல்லாம் இங்க சொல்றேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சார்ல்ஸ் மேசன், செகண்ட் இஸ் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், மார்டிமர் வீலர், ஜான் மார்ஷல். தேவர் ஆல் த ஆர்கியாலஜிஸ்ட். அண்ட் ஃப்ரம் த இந்தியன் சைடு தயாராம் ஷாஹி, ஆர்டி பானர்ஜி, தேவர் ஆல் த இம்பார்ட்டன்ட் ஆர்கியாலஜிஸ்ட் வித் their keen interest. Okay, in the 20th century, especially in 1924, you need to understand, 19th century mid, they found some civilization is there. In the mid of the 19th century, they found some civilization is there. Civilization existed. But when the British government officially said, it was in 1924. Concept purida, it was in the 1924. The British government officially said, sir, here in northwest India, there was a civilization was there, and the civilization is Harappan civilization. It is also called as Indus Valley, Saraswati Sindhu civilization, or Bronze Age civilization. All பேர் இருக்குது. What are all the alternative names? Saraswati Sindhu,
Bronze Age, Indus Valley, Harappan. Why Harappan? 1921, Dayaram Shahi, the Indian archaeologist with his keen interest, he discovered the largest city in 1921. He named that city, the name is Harappa, on the right bank of river Ravi. Sorry, on the left bank of river Ravi. Okay, Harappa was on the left bank of river Ravi. Ravi Nadikare பக்கத்துல இருக்க Harappa. Okay, in the second year, 1922, R.D. Banerjee, he discovered another city called Mohenjo-daro. It was on the right bank of river Indus. உங்ககிட்ட கேட்கறதே ரைட் பேங்க் என்ன லெஃப்ட் பேங்க் என்னன்னு கேட்பாங்க. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஸோ ரைட் பேங்க்லாம் கனரா பேங்க், லெஃப்ட் பேங்க்லாம் ஸ்டேட் பேங்க்லாம் போடக்கூடாது. ஓகே, ஸோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது நதிப்படுக்கைகள் இருக்கிறதால ஓகே ரைட் பேங்க். இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். ரிவர் ராவி லெஃப்ட் பேங்க் ஆஃப், okay, so left bank of what, right bank of what ன்னு கேட்பாங்க. So coming to the point, அப்போ what is the speciality? There are many speciality for IBC. சொல்லுங்க, what is the speciality of IBC? ஒவ்வொருத்தரா town planning. What is so unique with respect to IBC? Unique-னா என்னன்னு சொல்லுவீங்க? Okay, good. Sanitation. So Indus Valley civilization உடைய யூனிக்கா இட்ஸ் டவுன் பிளானிங் தான். அதெல்லாம் ட்ரைனேஜ் அது எல்லாமே வந்துடுது. சானிடேஷன், ட்ரைனேஜ், ஸ்வச் பாரத் எல்லாமே அதுல வந்துருச்சு. ஓகே, அப்பயே வந்துருச்சு அதெல்லாம். சரி, தென் எனி அதர் திங்ஸ்? Weights and measures. Other civilization also had got great bath. Okay. Ornaments importance. Then burials. Okay, other civilization also got ornaments, other civilization also got burials, burn bricks. Okay, somewhat this is okay. Then storage system, other civilization also got storage system. Okay, fine. Cotton, yeah, that is unique. Good, பரவாயில்ல, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது. பட் இதுவே எக்ஸாம் ஹால்லையும் இருந்தால் சந்தோஷம் எனக்கு. இங்க எல்லாம் கரெக்டா சொல்லிட்டு அங்க போய் இல்ல அது இருக்காது அப்படின்னு அங்க வந்து உங்களுக்கு குரு பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சி எல்லாம் ஒர்க் ஆச்சு, சனி பயிற்சி எல்லாம் ஒர்க் ஆச்சுன்னா எல்லாம் அவுட். இப்ப எல்லாமே உங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி, ஓகேவா, லீக் ஆட்டு ஃபைனல் வரைக்கும் போவோம். ஃபைனல்ல சொதப்பும் பாருங்க, ரச்சி அப்படியே கண்ணாடியை பார்த்து நம்மளே வந்து நம்மளை துப்பிக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஃபைனல்ஸ்ல வந்து ஆக்சுவலா கெத்து காமிக்கிறது ஆஸ்திரேலியன் டீம் தான். ஆக்சுவலா ஸ்டார்டிங்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருப்பாங்க, இவெல்லாம் வந்து பாருங்க அடிச்சு தூக்கி போட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கும். பட் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் உடைய கான்பிடன்ஸை ஃபைனல்ஸ்ல பாருங்க. அதுவும் நீங்களாம் இயர்லி 90s கிட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த 2006 அந்த டைம்ல ரிக்கி பாண்டிங் கேப்டன்சி எல்லாம் பாருங்க. ஆக்சுவலா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் முக்கியமா ஃபைனல்ஸ்ல எப்படி வந்து கதிகலங்க வைப்பாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி இருக்கணும் ஃபைனல்ஸ்ல. ஃபைனல்ஸ்ல தான் நமக்கு கான்பிடன்ஸே இருக்கணும். பட் நம்ம எல்லா கான்பிடன்ஸும் ஃபைனல்ஸ்ல இல்ல, நான் போறேன் அழுவுறேன். நம்ம எக்ஸாம் ஹால் அழுவுறது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிறவனே சோதிச்சு விட்டுருவோம். ஏய் நீ போச்சு அவ்வளவுதான், ஓகேவா? சோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவுட். ஓகே, அதனால தோனி, நம்ம இப்ப இந்தியால நம்ம தோனி மாதிரி ஃபைனல்ஸ்ல கெத்து காமிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? கமிங் டு த பாயிண்ட். அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய ஸ்பெஷாலிட்டியே அதோடைய டவுன் பிளானிங் தான். Look, why town planning is special, you know? The city, look, inge twisting on words la varum. In Indus Valley there are many cities, more than 15-16 cities, towns are all there. They will be asking you the question, all the towns are uniform? Yes sir, all the towns are not uniform. பார்க்கிறது கரெக்ட் மாதிரி இருக்கும், ஆனால் தப்பு. Some towns are two-fold division, some are three-fold division, some are irregular town pattern. In some towns citadel won't be there, only the lower town will be there. அப்போ irregularities இருக்கு, யூனிஃபார்ம் கிடையாது. எப்படி இன்னைக்கு இந்தியாவில் எல்லா சிட்டிஸும் சூப்பரா யூனிஃபார்மா இருக்கு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் அன்னைக்கு இருந்துச்சு. இந்த தாட் ப்ராசஸ் வச்சுக்கோங்க.
பட் இதுக்காக மட்டும் ஐவிசி டவுன் பிளானிங் ஸ்பெஷல் கிடையாது. ஐவிசி டவுன் பிளானிங் உடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இட் வாஸ் த பிளான்டு டவுன். The streets cut right angle at each other. Lengthy streets are all north-south direction. Shorter streets are all east-west direction. Most of the houses are all burned. They used burned bricks. Yeah, some bamboo bricks also. Sorry, some bamboo trees. They used bamboo also for house construction. And in addition to that, when you give an entrance, the houses, most of the houses, if you see, okay, ventilation facilities is there. Entrance ku adjacent side la da window irukku. And many of the houses have got air vent. இப்போ பார்த்தீங்கன்னா காத்து ஏர் வெண்ட்னா என்ன, இப்போ அந்த காலத்தெல்லாம் ஊர்லலாம் வச்சிருப்பாங்க, இந்த தானியங்கள் இருக்கிற இடத்துல சன்லைட் டைரக்டா படணுன்றதுக்காக சமையல் ரூம் ஆண்ட வைப்பாங்க, தானியம் ஆண்ட ஸ்டோர் ரூம்ல வைப்பாங்க. ஏன்னா சன்ரைஸ் வந்து டைரக்டா உள்ளார அடிக்கணும். இன்னைக்கும் நீங்க பெரிய பெரிய கிரானரிலாம் பார்த்துட்டீங்கன்னா, இஃப் யூ வென்ட் டு ஜிஞ்சி ஃபோர்ட் ஆர் சம்திங், தஞ்சாவூர் கோட்டையெல்லாம் பெரிய ஒரு சும்மா ஒரு ஹாலோ ஷேப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க. கான்செப்ட் புரியுதா? ஸோ தட் சன்லைட் டைரக்டா வந்து அடிக்கும். இந்த மாதிரி இது ஏர் வெண்ட்னு வாங்க, ஏர் வெண்ட் இருக்கு. ஓகே, ஏர் வெண்ட் மட்டும் இல்லாம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. எவ்ரி ஹவுசஸ் ஆர் ஆல் 2 stored houses, 2 story. ஓகே, wells are all present. Bathroom, toilets are all separate. ஓகே, வெராண்டாஸ், ஹவுசஸ் குள்ளாரே வெராண்டாஸ் இருக்கு. முற்றம் வைத்த வீடுகள், would have seen in many movies that மழை பெஞ்சாக்குள்ளார இந்த செட்டிநாடு வீட்டு மாதிரி இருக்கு. கான்செப்ட் புரியுதா? மழை பெஞ்சா கூட வீட்டுக்குள்ளார தண்ணி வரும். நீங்க இந்த தேவர் மகன் மூவி, சண்டைக்கோழி மூவி எல்லாம் பார்த்திருப்பீங்க. செட்டிநாடு வீடுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஹவுஸ் குள்ளாரே வெராண்டாஸ் மாதிரி இருக்கும். நந்தவனம் வீட்டுக்குள்ளாரே ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்கும். 10க்கு 10 வீட்டுல என்ன செய்யறது? இன்னைக்கு நம்ம அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். அவனுங்கெல்லாம் நல்லா வாழ்ந்து அனுபவிச்சு செத்து போயிட்டானுங்க. ஓகேவா? எங்க சரி எழுந்திரிச்சாலே மண்டை அடிக்குது நம்ம வீட்டுல, இல்லையா? அதுவும் ஹாஸ்டல்லாம் இருந்தா சொல்றதுக்கு தேவையில்லை. ஓகே, சரி நல்லா ஃப்ரீயா படுக்கலாமே படுத்தா டம்முன்னு கீழே விழுந்துடுறோம். காட்டு வந்து ரொம்ப ஒரு ஆள் படுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ நாம இப்படிலாம் கொடுமையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவனுங்கெல்லாம் நல்லாவே சந்தோஷமா வாழ்ந்து முடிச்சுட்டு செத்து போயிட்டாங்க. அப்போ என்ன ஒரு பியூட்டினா, சரி இதெல்லாம் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 2 விஷயம் ஸ்பெஷல். நம்பர் 1, வித்தின் தி ஹவுஸ் தே ஹாவ் பரியல் சிஸ்டம். என்ன ஸ்பெஷல்? வித்தின் தி ஹவுஸ், வீட்லயே பரியல் சிஸ்டம் இருக்கு. இறந்தவங்களை வீட்டுக்குள்ளார புதைக்கிற முறை இருந்தது. பேய் வராதா? வரும் தான் இருந்துட்டு சரி ஓகே யூ டேக் தட் ரூம், ஐ வில் டேக் திஸ் ரூம்ன்ற மாதிரி வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். ஆக்சுவலா பரியல் சிஸ்டம் இருந்துச்சு. இறந்தவன்ல வீட்லயே புதைச்சாங்கல்ல, அதே மாதிரி புதைச்சது மட்டும் இல்லாம அவங்கள வழிபட ஆரம்பிச்சாங்க. திஸ் இஸ் ஸ்பெஷல். ஆன்செஸ்ட்ரல் வர்ஷிப் இஸ் தேர். அதுதான் இன்னைக்கு அமாவாசை வழிபாட்டுல வந்து நிக்குது. பாயிண்ட் புரியுதா? ஆன்செஸ்ட்ரல் வர்ஷிப் இஸ் தேர். அப்போ தே பிலீவ்ட் இன் ஸ்பிரிட், குட் ஸ்பிரிட், ஈவில் ஸ்பிரிட். ஈவில் ஸ்பிரிட் கிட்ட இருந்து குட் ஸ்பிரிட் தான் தங்களை காக்குதுன்னு நினைச்சாங்க. அப்போ இந்த மாதிரியான பிலாசபி இருக்கு. கான்செப்ட் புரியுதா? செப்பரேட் பரியல் பின்னாடிதான் வருது. வீட்டுக்குள்ளாரே இறந்தவங்களை வீட்டுக்குள்ளாரே புதைச்சாங்களா, அவங்கள தெய்வமா வழிபட்டக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பெஷல் இஸ் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் drainage system connected with the common drainage system. That drainage system is not a open drainage system, it is a closed drainage system. It is made up of limestone, gypsum, mortar. இன்னைக்கும் அதோட ஸ்ட்ரக்சர்லாம் உடையாம இருக்கும். And that drainage system won't discharge, the waste water won't discharge within the city limit. It will be let out outside the city limit. அப்போ அழுக்கு தண்ணிலாம் சிட்டிக்கு வெளியார தான் போயிட்டுதான். அப்போ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அப்பயே பிளான் பண்ணி, எப்போ ஒரு 4500 இன்னையில இருந்து ஒரு 4500 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. ஓகே, ஸோ this kind of setup was not seen in China, not seen in Mesopotamia, not seen in Egypt. அதனால தான் இது யூனிக். எல்லா இடத்துலயும் இருக்கிறது எங்க ஊர்லயும் இருக்குன்னா அது யூனிக் கிடையாது. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஏன் அங்க ட்ரைனேஜ் இருக்கு, லுக் அங்கேயும் ட்ரைனேஜ் இருக்கு, பட் ஓப்பன் ட்ரைனேஜ் சிஸ்டம். The drainage flows were all not regulated, but இங்க drainage flow-வை கூட ரெகுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் அப்படின்றது இருந்திருக்கு. எப்போ? some 4500 years before. இது இந்தஸ் வேலியோடைய யூனிக்னஸ். இன்னொன்னு என்னன்னா, இந்தஸ் வேலியோடைய ரிலீஜன் is so special there. Secular, they worshipped, but it is secular. இல்ல சிவாவை மட்டும்தான் வர்ஷிப் பண்ணணும், சக்தியை மட்டும்தான் வர்ஷிப் பண்ணணும்ன்ற கம்பல்ஷன் கிடையாது. The people worshipped nature. Okay, they worshipped the sun. நீங்க தான் படிச்சிருப்பீங்க. They worshipped the sun, moon, snakes, bull. Palus worship, fertility gods worship, linga, yoni, mother goddess worship. Mother goddess worship ரொம்ப அதிகமா இருந்துச்சு.
Okay, wow. And most importantly, they worshipped a பசுபதி இந்த ஸ்டிட்டைட் நீங்க பார்த்திருப்பீங்க. பசுபதி போஸ்டர் ஆஃப் சிவா கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரியான வர்ஷிப் அப்படின்றது இண்டஸ் வேலியில இருந்துச்சு. இங்க என்ன பியூட்டினா, காட் இஸ் தேர், காட் மேன் இஸ் தேர், டெம்பிள் இஸ் நாட் தேர். பட் அதர் சிவிலைசேஷன், காட் இஸ் தேர், காட் மேன் இஸ் தேர், டெம்பிள் இஸ் ஆல்சோ தேர். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரி டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது மற்ற இடத்துல இருக்கு. பட் இங்க இருக்கக்கூடிய பீப்புள் கடவுளை நம்பியிருக்காங்க, கடவுளை வர்ஷிப் பண்ணிருக்காங்க. காட் மேன் பிரீஸ்ட் இஸ் தேர், பட் டெம்பிள்ஸ் ஆர் நாட் தேர். In Indus Valley, okay, temple monuments are not there for gods, at the same time for the rulers. கான்செப்ட் புரியுதா? அப்போ இது என்ன தெரியுது, இது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரூலர்ஸுக்கு இல்லை அப்படின்னும் பொழுது அங்க மொனார்ச்சிலாம் கிடையாது. இட்ஸ் அ மர்ச்சன்ட் ஒலிகார்ச்சி சிஸ்டம் வாஸ் ஃபாலோடு தேர். ஓகே, அட் த சேம் டைம் இங்க மானுமெண்ட்ஸ் டெம்பிள்ஸ்லாம் இல்லாதது அப்படின்றது ஒரு யூனிக் ஃபேக்டரா சொல்லப்படுது. சரியா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இண்டஸ் வேலி famous for cotton production, cotton exports, and there is no evidences of horses domesticated there. It's a previous year question you may expect. Okay, and in Indus Valley, okay, Indus Valley famous for rainwater harvesting facilities was there. Dams, check dams, reservoirs were all there. Gradient systems were all present. Okay, துறைகள்லாம் இருந்துச்சு. ஓகேவா? நம்ம சொல்லுவோம்ல துறைகள்லாம் என்ன, இப்போ ரிவர் இருக்கு அப்படின்னா அந்த ரிவரோடைய ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி இதான் ரிவர் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஓகே, நம்ம சொல்லுவோம் ஆயர்துறை. துறை அப்படின்றது இங்க இங்க ஒரு கிரேடியன்ஸ் படிக்கட் மாதிரி இருக்கும். இங்க மக்கள் வந்து பார்க்கும்பொழுது அவங்களுடைய வேலைகள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ரிவர் கிரேடியன்ட் சிஸ்டம்ஸ் were all present. கான்செப்ட் புரியுதா? ஹைட்ராலிக் சிஸ்டம் வாஸ் யூஸ்டு தேர் இன் டேம்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்றோம் ஹைட்ராலிக் நியூமேட்டிக் சிஸ்டம். அன்னைக்கே ஹைட்ராலிக் ஆயில்ஸ் மூலயமா டேம்ஸ் உடைய ஓப்பனிங் க்ளோசிங்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. And cosmetic was so famous. Indus Valley நாலே cosmetic famous. Beauty consciousness அதிகமா இருந்திருக்கு. ஓகே, சோ அப்போ முக்கியமான சைட்ஸ் தான் வந்து பார்க்கும்போது இங்க क्वेश्चंस வரும். Would someone tell me why Kalibangan is famous? காளிபாங்கன் இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கு. இப்படி கேட்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹராப்பா. ஹராப்பா ஏன் ஃபேமஸ்? வெரி குட். ஹராப்பா இது ஞாபகம் வச்சுக்கணும். ஹராப்பா ஃபேமஸ் ஃபார் கிரானரி. Harappa is the largest IVC site in 1921, but now it is Rakhi Garhi. Mohenjo-daro famous for Great Bath. Mohenjo-daro எதுக்கு famous? Great Bath. This Great Bath is famous for spiritual purposes. நீங்க படிச்சிருப்பீங்க, religious purposes. Kalibangan famous for bangle industry in Rajasthan. Banavali was a place in Haryana. Banavali famous for what? It is a irregular town pattern அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ரெகுலேஷனே இல்லாம இருக்குன்னு சொல்றாங்க. Okay, Ropar famous for burials. Rakhi Garhi famous. It's the largest site. Okay, and there was a site called in 2009. There was a question asked Trichy அப்படின்னு சொல்லுவாங்க. Trichy. Why it is famous? It was the 2009 prelims question. It was the only Indus Valley site. It was in Pakistan that was burned in fire ன்றாங்க. நெருப்பால அழிஞ்சதுன்னு இதுதான் சொல்றாங்க. Trichy அப்படின்னு பேர். Trichy. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர். ஓகேவா? அண்ட் ரீசெண்டா கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரங்பூர் பத்தி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இண்டஸ் வேலியோடைய முக்கியமா லோத்தல், இந்தியாவில் இருக்கக்கூடிய தொலவீரா, லோத்தல், தீஸ் ஆர் ஆல் சோ ஃபேமஸ். விச் வாஸ் கால்ட், ஒய் லோத்தல் இஸ் ஃபேமஸ்? இட் வாஸ் அ டாக்யார்ட் இஸ் பிரசன்ட். இட் வாஸ் காட்டன் ட்ரேட் ஃபேமஸ் தேர். லோத்தல் வாஸ் கால்ட் மான்செஸ்டர் ஆஃப் ஐவிசி. பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? அண்ட் யூ ஹவ் டு ரிமெம்பர் வித் ரெஸ்பெக்ட் டு த எந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியணும். அதுதான் இண்டஸ் வேலியில ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏரியா. அலாம்கீர்பூர், வேர் இட் இஸ்? உத்தரப்பிரதேஷ். அலாம்கீர்பூர் உத்தரப்பிரதேஷ். தைமாபாத் மகாராஷ்டிரா. மாண்டா, MANDA, மாண்டா ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த மாதிரி இடம் சொன்ன உடனே அந்த இடத்துடைய பேர் என்ன அப்படின்றது, அது எங்க இருக்கு, லொகேஷன் முதல்ல தெரியணும். அண்ட் அப்போ லொகேஷனை வச்சு நம்ம சில விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணலாம். ஓகே, அது ஹிஸ்டரியில ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? Okay, fine. So this is how the Indus Valley civilization goes. And Indus Valley civilization, there is no actually language was there, speaking form is there, script is there, but we don't know what they wrote and what they spoke. So it was undeciphered. The script is pictographic, undeciphered. We don't know what they wrote and what they spoke.
Okay, this is what with respect to Indus Valley civilization. So overall உங்களுக்கு Indus Valley பத்தி தெரிஞ்சிருக்கும். Boustrophedon is not the name of the script, it is the style of script. எழுத்துக்களை எழுதுற முறை, right to left, left to right, that style was called Boustrophedon, like Arabic zigzag எழுதுவாங்க. Boustrophedon is the script of IVC னா அது தப்பு. நிறைய பேர் அது தெரியல, ஸ்கிரிப்ட் கிடையாது, தட் இஸ் ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்க, அது எழுதுற முறை. ஓகே, அண்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பத்தி நிறைய என்ன இருக்கு. ஸோ ஓவரால் ரிவிஷன் பண்ணும்போது பிளேசஸ் பத்தி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இண்டஸ் வேலியோட ரிலீஜன் ஹிந்துயிசம், கரெக்டா? ஓகே, இட் வாஸ் ஆக்சுவலி த பீப்புள் வர்ஷிப்ட் நேச்சர். பட் டுடே ஹிந்துயிசம் அன்னைக்கு கிடையாது. பட் அன்னைக்கு இருந்த சில செக்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹிந்துயிசத்துல இருக்கு. பாயிண்ட் புரியுதா? இன்னைக்கு இருக்கிற ஹிந்துயிசம் ஐவிசியில இருந்துச்சா? கிடையாது. பட் ஐவிசியில ஃபாலோ பண்ணப்பட்ட சில செக்ட் இங்க இன்னைக்கு ஹிந்துயிசத்துல இருக்கு. பாயிண்ட் புரியுதா? ஸோ தட் மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் நீடட் பிகாஸ் இன் டுடே ஹிந்துயிசம் மேக்ஸிமம் யூ கேன் சி த வேதிக் கல்ச்சர், பட் திஸ் வேதிக் கல்ச்சர் வாஸ் நாட் ப்ராக்டிஸ் இன் ஐவிசி. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, அதை நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். அண்ட் இஃப் யூ கம் டு த டிக்ளைனிங் ஆஃப் ஐவிசி by 1500 BCE, there are many reasons. Scientists, archaeologists, historians says there is no a single reason. Because of this single reason, because of this deforestation, Indus Valley towns all got destroyed. அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடையாது. Every Indus Valley city, okay, it got out because of so many reasons. It is not only a single reason responsible for the decline of IVC, it is the multiple reason responsible. But exact எதனாலன்றது நம்மளால இன்னமும் கண்டுபிடிக்க முடியல. Some people say deforestation, climate change is the reason. Because of the deforestation, because of the climate change. Okay, why deforestation? People went for deforestation because of the consumerism. In this valley, people consumed more. மரத்தையாசர் பிச்சு சாப்பிட்டாங்க அப்படி கிடையாது. Okay, they don't have electricity, they need firewoods for manufacturing activity. What is manufacturing activity? Bead production, bronze production, bronze images la export பண்ணாங்க. அப்போ for doing manufacturing activity you need fire, you need wood. So woods were all what? It was cut in a large scale, leads to deforestation, climate change. And people say the monsoon shift was taking place. Now the present pattern, southwest monsoon pattern and all started to develop during decline of IVC. Before that, that may be a different scenario. Concept purida. Some people say because of the earthquake, tectonic movements. Some say because of river pattern got changed. There was this is evidence. There was a river called Saraswati. It was there, but now it is not there. அப்போ ரிவர் பேட்டர்ன் ஷிஃப்ட் ஆனதால இந்த பக்கம் வர வேண்டிய ரிவர் ஷிஃப்ட் ஆகி இந்த பக்கம் போச்சுன்னா இங்க இருக்கிறவங்க அவுட் தானே. அப்போ இந்த மாதிரி அழிஞ்சிருக்கும். எபிடெமிக்ஸால அழிஞ்சிருக்கலாம், டிசீஸால அழிஞ்சிருக்கலாம். பிகாஸ் மெனி சோர்சஸ் சேஸ் தட் ஓகே டிசீசஸ் மைட் பி ஆல்சோ த ரீசன். ஏன்னா ஒரு எபிடெமிக் நடந்திருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தம்னு சொல்றதை விட பிரிட்டிஷ் ஓகே ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் ஹிஸ்டோரியன் Mortimer Wheeler கிடையாது. His name is Max Muller. Yes, Max Muller is not a British, he was a German. So he says that because of the Aryan invasion, அப்படின்றது நடந்திருக்கலாம். This Aryans are not from mainland of India. Okay, so they were all foreigners. So this Aryan invasion could be the reason for the decline of IVC. That too, the Aryan invasion, it didn't take place in a single day. Okay, it is over a point of time, passage of time, so many days the Aryan invasion taken place. Aryan invasion alla அழிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. So this is the only reason னு சொல்ல முடியாது. This could also be the reason னு சொல்லலாம். கான்செப்ட் புரியுதா? So இதெல்லாம் IVC உடைய டிக்ளைன். அண்ட் முக்கியமா எடுத்துக்கிட்டீங்கன்னா what the key elements you need to remember is initially Indus Valley civilization was agriculturist community, later emerged as a best trade and commerce emerged. They went to the peak. அப்படிதான் சொல்றாங்க. Initially they were all agriculturist, they were all Neolithic agriculturist. Later trade and commerce emerged, they went to the peak, they got a saturation level, then they come down. Concept புரியுதா? அப்போ Indus Valley, okay, in the last 500 years of Indus Valley, no trade with Mesopotamia taken place, destabilization of industries. Okay, so people, they were all destabilizing, the urban areas were all destabilized.
deurbanized, and in addition to this, Aryans இந்தியாக்குள்ளார வரும்பொழுது இந்தஸ் வேலி பீக்ல கிடையாது, இந்தஸ் வேலி டிக்ளைன்ல இருந்தது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். When Aryans settled in the northwest parts of India, by the time Indus Valley was not in its peak, by the time Indus Valley was weak, வீக்கா இருக்கிற இடத்துல வந்து செட்டில் ஆகுறாங்க. இதுதான் பாயிண்ட். உங்ககிட்ட இப்படி கூட கேட்பாங்க, when Aryans attacked Indus Valley was in peak, it was in the mature phase. No, it was in the later phase. அப்போ லேட்டர் ஃபேஸ்ல ஆல்ரெடி அடி தான் வாங்கிட்டு இருக்கான் அவன். இதுல ஆரியன்ஸும் வந்து செட்டில் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. இதுதான் பாயிண்ட். ஓகே, இது வரைக்கும் எப்படி ஹிஸ்டரி வந்து உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் பார்ட்ல போயிட்டோம். இன்னமேட்டு when Aryans entered into India, actually the political history starts. பாயிண்ட் புரியுதா? Yeah, please revise. Okay, now we will see something. Listen, my dears. If you take Aryans, in the exam point of view, the questions are not from political history, because how Aryans raised and how they settled in India was still a matter of controversy. Because Aryan invasion theory today, Aryan invasion theory was not a proper theory, and today historian says that it was a propaganda for British to capture India. It is a propaganda for the British to capture India. But what you need to understand is, there are certain datas in the Rig Veda. With the datas of the Rig Veda, if you proceed, the Aryans period was called Vedic Age. This Aryans period we are dividing into two: early Vedic period and also later Vedic period. The early Vedic period was also called as Rigvedic period. So important area. Rigvedic period is 1500 to 900. The later Vedic period was not, it is called Iron Phase. It is also called as Painted Greyware Phase. In the first, in the clarity therino. So it is 900 to 600 BC. Later Vedic period is 900 to 600 BC. இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்னா, சார், in the early Vedic period, Aryans they came and settled in North India. Correct or not? In early Vedic period, the Aryans came and settled in North India, Ganga Yamuna Doab. In early Vedic period, the Aryans came and settled in the Sapta Sindhu region. In later Vedic period only, the Aryans came and settled in the Gangetic Valley. First clarity. அப்போ early Vedic periodல Aryans எங்க செட்டில் ஆயிருக்காங்க? நார்த் வெஸ்ட்ல செட்டில் ஆயிருக்காங்க. இதே later Vedic periodல Aryans எங்க செட்டில் ஆயிருக்காங்க? நார்த்தன் பிளெயின்ஸ்ல கங்கா யமுனா டோப் ரீஜன்ல செட்டில் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன ஆயிட்டாங்க சார்? அதுக்கப்புறம் ஆரியானைசேஷன் நடக்குது, ஃபுல்லா டவுன் சவுத் வரைக்கும் வராங்க. இதெல்லாம் ஆஃப்டர் 600 பிசி. அப்போ இயர்லி வேதிக் பீரியட்ல இதுதான் நடந்திருக்கு. கரெக்டா? கடந்திருக்கா? அப்போ 1500 இது சப்த சிந்து ரீஜன், இது கேஞ்சட்டிக் பிளைன். அப்போ உங்ககிட்ட கேட்குறாங்க கொஸ்டின்ஸ் இப்படிதான் கேட்பாங்க. ஆரியன்ஸை பொறுத்த வரைக்கும் their language, what's their language? Tamil? Sanskrit. Sanskrit is the root of so many Indo-European language. Point purida. What was their holy river for Aryans? Aryans in Rig Veda, which river they consider holy river? River Ganga. Saraswati is the holy river. River Saraswati was the holy river for Aryans. Okay. Whether what was their holy animal for Aryans? It is horse. Good. What was horse? It is horse and cow. In Indus Valley, cow is not holy. Bull is holy.
பாயிண்ட் புரியுதா? இண்டஸ் வேலியில கவ்வை ரெப்ரசென்ட் பண்ண மாட்டாங்க, புல்ல தான் ரெப்ரசென்ட் பண்றாங்க. கான்செப்ட் புரியுதா? இப்போ இதுல இருந்தே தெரியும். அப்போ what is the most important weapon for Aryans? It is bow and arrow. It is not the sword or spear, it is bow and arrow. Because what they say, whether the Aryans had the knowledge of chariot, இல்லையா? நல்லாவே நாலேஜ் இருந்துச்சு. ஏன்னா ஆரியன்ஸ் அவனுங்க டிராவல் பண்றதுல ரொம்ப அவங்களுக்கு விருப்பமானவர்கள். ஏன்? they were all hunters and that is they were all hunters, food gatherers, nomads, pastorals. என்ன தொழில் அவங்களுக்கு? வேட்டையாடுறது, ஓகே, களவாணித்தனம் பண்றது, ஒரு இடத்துல இல்லாம தொடர்ந்து ஒவ்வொரு இடமா போய் செட்டில் ஆக்குறது, அங்க கொள்ளடிக்கிறது, வாழ்றது, அப்படியே நாடோடிகள் வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஆரியன்ஸ் ரிக்வேதாலே இதை பத்தி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இஃப் யூ டேக் தி ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ், ஆரியன்ஸ் உடைய அனிமல்ஸ், ஹோலி அனிமல்ஸ் இஸ் ஹார்ஸ். Okay, horse chariot. ஏன்னா even in the Rigvedic period itself, horse chariots were all there. Carpenters were all there. கான்செப்ட் புரியுதா? தேரோட்டிகள்லாம் இருந்திருக்காங்க, சேரியாட்டர்ஸ்லாம் இருந்திருக்காங்க, அந்த ஆக்குபேஷன்லாம் இருந்திருக்கு, ரிக்வேதிக் பீரியட்ல இருந்திருக்கு. அப்போ ஆரியன்ஸ் they came and settled in the Sapta Sindhu region. Exam area is they will ask you, எக்ஸாம் ஏரியால என்ன கேட்பாங்க? அதோடைய சான்ஸ்கிரிட் நேம்ல என்னன்னு கேட்பாங்க. சப்த சிந்து ரீஜியனுடைய சான்ஸ்கிரிட் நேம்ல என்னென்ன? வாட் இஸ் த சான்ஸ்கிரிட்? இப்போ what is the name of Sanskrit name or the Vedic name of river Ravi? Purushni, yeah, Parush or Purushni. Okay, Vipas. Vipas is the name of Vipas. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். Indus means Sindh, Zeelam Vitasta, Chenab Askini, Ravi Purushni. இதெல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கணும். இதெல்லாம் நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். இதெல்லாம் நாட் ஓன்லி ஃபார் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆக்சுவலாக குரூப் ஒன்னுக்கு, என்டிஏ எக்ஸாமினேஷன், சிடிஎஸ் எக்ஸாமினேஷன், இதெல்லாம் கேட்கணும்னா இங்க இருந்தா கேட்கணும். ஏன்னா இங்கிலீஷ் நேம்ஸ் யூ நோ, தே ஆல்சோ நோ தட் யூ நோ இங்கிலீஷ் நேம்ஸ், பட் அந்த வேதிக் நேம்ஸ்ன்றதான் தெரியணும். வாட் இஸ் இப்போ சரஸ்வதி, வாட் இஸ் த நேம் ஆஃப் சரஸ்வதி? வேதிக் நேம் ஆஃப் சரஸ்வதி காகர் ஹக்ரா, தட் இஸ் ஹக்ராவதி ஆர் நதி தர்ணா, இந்த மாதிரி வார்த்தைகள் தான் கேட்பாங்க. அதனால படிக்கும் பொழுது கிவ் ப்ரியாரிட்டி ஃபார் தட் ஸ்பெஷல் ஃபேக்ட்ஸ். ஓகே, சரி, ஓகே. பட் டூரிங் த இயர்லி வேதிக் பீரியட், இங்க வாங்க, டூரிங் த இயர்லி வேதிக் பீரியட் வர்ணா சிஸ்டம் வாஸ் இன் இட்ஸ் பீக்? கிடையாது. டூரிங் த இயர்லி வேதிக் பீரியட் வர்ணா சிஸ்டம் இஸ் தேர்? எஸ். டூரிங் த இயர்லி வேதிக் பீரியட் சொசைட்டி இஸ் egalitarian? During the early Vedic period, society is patriarchal? Yes தான். ஆணாதிக்க சமூகம், patriarchal system, but it doesn't mean that women were all oppressed. Women enjoyed certain privileges. கான்செப்ட் புரியுதா? early Vedic period சொல்றேன். early Vedic periodல women enjoyed certain privileges. They were allowed to study. Okay, many Brahmavadinis were all there. Women's were all, even in the early Vedic period, women's allowed in Shabha. Okay, va Shabha நீங்க படிச்சிருப்பீங்க, சபா, சமிதி, விதாதாலாம் படிச்சிருப்போம். Women's enjoyed a certain right. Women's were, அதாவது if any yajnas is taking place, women's will come, she has to come along with husband. அவங்களுக்கும் priority கொடுத்தாங்க. Okay, tell me, during early Vedic period, widow remarriage is there? early Vedic period la widow remarriage is there. Okay va, concept புரியுது? widow remarriage is there. நியோகா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மேரேஜ் பேர். ஓகே, ஃபைன். அப்போ during early Vedic period, what was their main occupation? they were all, புரியல, பரவாயில்ல, தப்பா இருந்தாலும், yeah, they were all they engaged in domestication, livestock production. Okay, good, super. Appo whether are you saying that the early Vedic society is so idle? உத்தரரா இருந்தா, உத்தமங்களா இருந்தாங்களா? Yeah, actually என்ன அப்படின்னா, early Vedic system, the society is egalitarian. The most important occupation is dacoity, ஆணிரை கவர்தல், which means gavishti. There will be a tribal group. The tribal group will go and dacoit another tribal group's resources. But it doesn't mean that the early Vedic period is so idle.
அப்படின்னா என்ன, ரொம்ப உத்தமர்கள்லாம் கிடையாது, கொள்ளடிச்சிட்டு தான் இருந்தாங்க. பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? Tell me the Aryans when they settled in Sapta Sindhu region, okay, by the time period they identified themselves as Aryans, which literally means high birth. What the term they are given for their opposite members? Dasas. Very good. Dasa, that is Dasa and Dasi, non-Aryans. Concept புரியுதா? அப்போ Aryans, when they came and settled in the Sapta Sindhu region, by the time itself, the so-called non-Aryans were all there. They were all the Mannin Purvakutikal, son of the soil. Charipa, super. In early Vedic period, which type of marriage is considered to be so ethical? It is love marriage or arranged marriage? It is arranged marriage. Concept புரியுதா? அடப்பாவிகளான்றீங்களா? அப்படிதான் இருந்துச்சு. That is what we call it as கற்பு வழி திருமணம். அப்படிதான் இருந்துச்சு. But the women were given choice. Concept புரியுதா? Women were given choice, given freedom in choosing their husband. Arranged marriage தான், பட் அந்த ஃப்ரீடம்லாம் இருந்தது. இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இயர்லி வேதிக் பீரியட்ல இருந்ததுன்னு நான் சொல்ல வரேன். பாயிண்ட் புரியுதா? அப்படியே மாறி இருக்கும் எல்லாம். ஏன் மாறுச்சு அப்படின்னா, here they say during 900 to 950 BCE, okay, there was a war called Dasaranjana war was taking place. Point புரியுதா உங்களுக்கு? ரெண்டு விஷயம் நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. What is this Dasaranjana war? Battle of 10 kings. This Dasaranjana war was mentioned frequently in Rig Veda. And in Rig Veda, they says that after this Dasaranjana war only, the Varna system has become so peak. The Varna system has become so stringent. The society was so strict, orthodox, social stratification, hierarchy, Brahmanical dominance. எல்லாம் வரது ஆரம்பிக்குதான். இங்க என்ன உங்களுக்கு தெரியுதுன்னா, early Vedic period itself, Varna system is there. But this Varna system here in this early Vedic Varna system, okay, in a family, if father is a teacher, his son may be a Kshatriya, he can go and protect his country. His another son may be a Vaishya. But in later Vedic period, the system of pollution and purity came in. The system of hereditary came in. அப்போ Varna system early Vedic period la irundhalum, after Dasaranjana war, that too in this Dasaranjana war was taking place in the last phase of the early Vedic period. This is a very key element. உங்ககிட்ட கேட்பாங்க, when the Dasaranjana war is taking place, early time period of early Vedic or later time period? Means later time period of early Vedic period. ஏன்னா நடந்தது என்ன, 900 to 950 BC la dhaan this Dasaranjana war or battle of 10 kings was taking place. After Dasaranjana war only, okay, what happened? There are in Dasaranjana war, இதெல்லாம் நல்லா படிச்சிருக்கணும். Dasaranjana war என்றது battle of 10 kings. Two gurus were all fighting, Vashishta, Vishwamitra. They didn't fight, they didn't take the sword and they didn't fight. Their peoples were all fighting. அவங்க சிஷ்யர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க குருவுக்காக. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? அதுல for Vashishta, 5 Aryan tribal group is supporting. Their head is Bharatavarsha. On the side of Vishwamitra, 10 groups were all fighting. Point புரியுதா உங்களுக்கு? But the Vishwamitra group got lost. The Vashishta group, they won. The Vashishta group head is Bharatavarsha. So they captured this region, northwest region. That northwest region was called Bharat. Originally Bharat is what? The northwest region. Okay, north and northwest region was called Bharat. But today Bharat is entire India. You would see the differentiation. புரியுதா? அப்போ அது பாரத்னு பேர் வந்துச்சு, ஏன்னா பரதவர்ஷா ஆண்ட இடமா நார்த் வெஸ்ட் இந்தியா. இன்னைக்கு பாரத்னா என்டையர் இந்தியாவை குறிக்குது. அப்போ when this Bharatavarsha group won, okay, when this Vashishta group won, there are certain group who lost, you know. So the one who lost, they lost their resources. The one who lost in the war, it's completely they have become slaves. Appo they were all called whom? That is, they were all called Shudras. They were all non-Aryans. They were all called Dasa, Dasi, Dasyutya. இந்த மாதிரி வார்த்தைகளை குறிப்பிடுறாங்க. பாயிண்ட் புரியுதா? ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறமா தான் மெனி திங்ஸ் ஹேப்பன் இன் த சொசைட்டி. இதுதான் நீங்க படிப்பீங்க. ஓகே, அப்போ வாட் ஹேப்பன் இன் த லேட்டர் வேதிக் பீரியட்?
Later Vedic period, the king has emerged. Okay, king emerged. Rashtra governments got emerged. என்னாச்சு? கிங் வராரு, அவருடைய பியூரோக்ராட்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. எஸ்பெஷலி கொஞ்சமா டெவலப் ஆகுது. அண்ட் இந்த டெவலப்மெண்ட் தான் எங்க போய் விடுதுன்னா இந்த ரைஸ் ஆஃப் 16 மகாஜனபதாஸ்ல வந்து விடும். Wait a second. In the Janapatha topic important because they will ask you which are all the places Buddha was associated. Last 10 years 3 times Janapatha's topic la vandirukku. Okay, இது அப்படியே ஃபாஸ்டா மெமரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஈஸி தான். இது ஆக்சுவலா வந்து இதெல்லாம் எங்கெங்கன்றது தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நார்த் ஆஃப் இந்தியா தான், நார்த் இந்தியா தான். கோதாவரி ரிவர் நார்த்ல இருந்து இருக்கும். காந்தாரா, அங்க மகதான் இருக்கும். ஆக்சுவலா நீங்க படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த இடம் கூட தேவையில்லை, இதோடைய கேபிட்டல் என்னன்றது தெரியணும். இந்த டாபிக் இருந்தால் தான் புத்திசம் ஜெயினிசமே தெளிவா இருக்கும். ஏன்னா புத்திசம் ஜெயினிசம் படிக்கும் போது இந்த ஏரியா ரொம்ப முக்கியம். ஒரு தடவை அப்படியே ஒரு ரீட் கொடுங்க பார்க்கலாம். டேக் அ போட்டோ. பட் எப்படியா இருந்தாலும் ஒரு 5 minutes நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பேன். அதுக்காக தயவு செஞ்சு கொஞ்சம் ரீடிங் கொடுங்க பார்க்கலாம். கிவ் அ ரீடிங். நான் டைரக்டா கேட்க மாட்டேன், இன்டைரக்டா தான் கேட்பேன். சரி, எப்படி கேட்பேன்னா நீங்க வேணா பார்த்து கூட சொல்லுங்க. My dears, tell me, in which of the following Mahajanapatha Lord Krishna was associated? நான் கேட்கறவங்க சொல்லுங்க. In the 16 Mahajanapatha, in which of the following Mahajanapatha Krishna was associated? நீங்க சுஷ்மிதா. பாஞ்சாலா. நெக்ஸ்ட் சந்தியா. கிருஷ்ணா. மீனா. அவந்தி. அங்க டிஃபன் சாப்பிட போனாரோ? வெரி குட். ஆனா பட் சின்ன தப்பு பண்ணிட்டீங்களே. நெக்ஸ்ட் கிருஷ்ணா. 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 வெரி குட். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? வாட்ஸ் யுவர் நேம்? ஓகே. வேர் இஸ் மதுரா ஹியர்? கிருஷ்ணா பிறந்தது மதுரால, அவர் ராஜாவா ஆண்டது துவாரகா. மதுரான் இருந்தா அது என்ன? அது சூரசேனான்னு வரும். நான் உங்களை பார்த்து தானே ஆன்சர் பண்ண சொன்னேன். புரியுதா? யூபிஎஸ்சி ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நான் கிருஷ்ணான்னு கேட்ட மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. புத்தா அவருடைய லைஃப்ல இங்க எந்த மகாஜனபதாஸ் பக்கம்லாம் போயிட்டு வந்தாருன்னு கேக்குறாங்க. மகாவீரை வச்சு கேட்பாங்க. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? சரி, ஓகே. நீங்க தான் சூப்பரான ஆளுங்களாச்சே புத்திசம் ஜெயினிசத்துல. கரெக்ட் தானே? ஓகே. லாஸ்ட் கேர்ள், யூ டெல் மீ. 16 மகாஜனபதா. In the 16 Mahajanapatha, in which Mahajanapatha Gautama Buddha died? இறந்துட்டாங்க. அவரை புதைச்சது யாரும் சொல்லாதீங்க, அவங்க சொல்லட்டும். எதுக்கு நமக்கு வீண் வம்பு? நெக்ஸ்ட். சார் நான் கிளாஸுக்கே வரல, கொன்றும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைட்டா கண்ணை மூடி தூங்கணும்ல நீ. நெக்ஸ்ட். டேய் ஈஸிடா அது. யூ. வெரி குட், வெரி குட். ப்ளீஸ் கிவ் ஹேண்ட்ஸ் ஃபார் ஹிம். இவங்களுக்கும் ஓகே. அவ்வளோதான். ஆக்சுவலா புத்தா இறந்தது குஷிநகர், மகாவீர் இறந்தது பாவபுரி. குஷிநகர் நீங்க இருக்கே, இட் இஸ் மல்லா. எங்க அப்போ? இட் இஸ் உத்தரப்பிரதேஷ், தியோகர். இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. கான்செப்ட் புரியுதா? சரி, ஓகே. உங்களுக்கு இன்னும் ஒரு சூப்பரான இன்னொரு 5 கொஸ்டின்ல அதுக்கப்புறம் போயிடுவேன். ஆர்ட் எல்லாம் வந்து அடிக்குது இல்ல, டப்பு 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 எது மோட்டர் ஓடுற மாதிரி ஓடுது இல்ல, ஆக்சுவலா இருக்கும், அப்படிதான் இருக்கும். சரி, ஓகே. சரி, ஒரு ஈஸியான கொஸ்டினை கேட்போம். In which of the following Mahajanapatha
Sahuni, the character in Mahabharata associated. அவங்களாம் வந்து காந்தாரா காந்தாரான்னு அப்படின்னு சொல்றாங்க. அது கரெக்டா தப்பா? அவர் ஊரு. ஓகே, யூ காந்தாரா. Correct? Whether Gandhara is correct? Saguni associated with Gandhara, correct? Associated with Gandhara, correct? Okay. Where is Gandhara? What was the present day of Gandhara? Present day of Gandhara. Gandhar. Gandhara தான் கந்தஹார்னு மாறி போச்சு. அது ஆக்சுவலா காந்தாரான்னு பேர் வர்றதுக்கு காரணம் காந்தாரி. பட் அதுக்கும் முன்னாடி அதுக்கு பேரு கந்தன் நகர். கந்தன் நகர் முருகாவுடைய டெரிட்டரி. அது கந்தன் நகர் தான் காந்தாரான். கந்தன் நகர் அது ரொம்ப ஒரு பழைய ஆக்சுவலா முருகர்லாம். கான்செப்ட் புரியுதாவது? கந்தன் நகர். ஓகே, சோ ஃபைன். சோ இதான் விஷயம் ஆக்சுவலா. அப்போ வேர் இஸ் திஸ் ஒன்? ஏன் அங்கேயே வெளில நின்று இருந்தா எவ்வளவு நேரம் வெளில நின்று இருப்பீங்க? ஓகே, சோ காந்தாரா associated with, okay, what was the capital of Gandhara? Takshashila. Okay, tell me, India's oldest university is Takshashila or Nalanda? Okay, Takshashila is a Buddhist university or what? Takshashila is a Buddhist university, yes or no? Takshashila was the Buddhist university, yes or no? தெரியல, அது புத்தாட்டா சரி கேட்கணும். ஓகே, which of the greatest scholar of India associated with the Takshashila University? Chanakya. Very good. Kautilya or Chanakya. அங்கேயே படிச்சுட்டு அவர் அங்கேயே ப்ரொஃபசர் ஆனார். ஓகே, so this Takshashila, okay, it was the university, oldest university, okay, but it was not purely a Buddhist university like Nalanda. Nalanda is a Buddhist Mahavihara, Undu Urevidapalli. It is a residential university. But when compared to Nalanda, the oldest is Takshashila only. Okay, fine. So tell me, in the 16 Mahajanapathas, one of the important Shiva Jyotirlinga temple was associated in the 16 Mahajanapathas. It was in Madhya Pradesh. Very good. Super. கான்செப்ட் புரியுதா? சிவாவுடைய 16 மகாஜனபதா, சாரி, சிவாவுடைய 12 ஜோதிர்லிங்கா டெம்பிள்ஸ் இதுல வந்து பார்க்கும்போது ஒரு இடத்துல இருக்குன்னு. அது நான் மத்திய பிரதேஷ்னு சொன்னதால கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க, அவந்தி. ஏன்னா கேபிட்டல் உஜ்ஜைன். உஜ்ஜைன்ல இருக்கக்கூடிய கோவில் என்னன்னா மகாகாளேஸ்வர் டெம்பிள். பாயிண்ட் புரியுதா? அதனால கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம், இப்படிதான் கேட்கணும்லாம் கிடையாது. இப்போ நான் சொன்னதுல அதெல்லாம் ஏன் கொஸ்டின்ஸ். இதுல இன்னும் ட்ரிக்கியா கூட கேட்கலாம். ஒரே ஒரு ட்ரிக்கி கொஸ்டின் கேட்டுடலாமா? நீ கேள் ராசா, வாய், நீ கேட்க போற, நாங்க தானே சொல்ல போறோம், கரெக்ட் தானே? ஓகே, கம்ஸ் வித் கோஷலா. கோஷலா associated with Shravasti. Tell me, what was the modern name of Shravasti? நான் கேட்கறவங்க சொல்லுங்க. மாடர்ன் நேம் ஆஃப் Shravasti. ரொம்ப ஈஸி தான். யூ கேப்மேன். யா, மாடர்ன் நேம் ஆஃப் Shravasti. ராம், நெக்ஸ்ட். உன்னோட தாண்டா அசோசியேட் ஆயிருக்கு. மாடர்ன் நேம் ஆஃப் Shravasti. ஆமா, அயோத்தியா. இதை எதிர்பார்க்கல நீ. ஆமா, கோஷலா. கான்செப்ட் புரியுதா? கோஷலாவுடைய டெரிட்டரி என்ன அப்படின்னா அயோத்தியா. அயோத்தியா வாஸ் கால்டு Shravasti. ஓகே, அயோத்தியாவை தான் லக்னோ, அவாது, அவுதுன்னு பல பேர்ல சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ராம்னு பேர் வச்சிருக்கிறவங்க தயவு செஞ்சு, ஓகே, ஃபுல்லா உங்களுக்கு ராமரை பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஓகே, ஆனா ராமோட ஹிஸ்டரி ஃபுல்லா தெரியணும் ஆக்சுவலா. ஓகே, ஃபைன். ஸோ இந்த டாபிக் போதும், சரியா? இன்னும் ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? இன்னும் ஒண்ணு வேண்டாம், உசுறு போயிடுன்றீங்க. சரி. So this is the 16 Mahajanapathas. இப்போ உங்ககிட்ட கான்செப்டா என்ன கொஸ்டின் கேட்கறாங்க? சார், you said certain things, okay, fine, well and good. அப்போ உங்ககிட்ட கேட்கறாங்க, during 600 BCE, during 600 BCE,
some major developments taken place in India with respect to the polity, with respect to the economy, with respect to the religion. Okay. In polity, it was the right of 16 Mahajanapadas. What happened with respect to the economy and religion, and because of what it was happened? Really, economy ஒரு பெரிய சேஞ்ச் நடந்துச்சு. அக்ரிகல்ச்சர் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்? அயனோடைய நேம் என்ன? சான்ஸ்கிரிட் நேம் என்ன? அயனா? டேய், அயனோடைய சான்ஸ்கிரிட் நேம் கேட்டா அயன் சொல்ற. ஷியாம், ஷியாமலான்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ்லாம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அது அம்பாள் பேர் ஆக்சுவலா. ஷியாமலா அப்படின்னா அயன் மாதிரி ஸ்ட்ரென்த்தா இருக்கிறவன் அர்த்தம். ஷியாமானா அயன். கான்செப்ட் பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? அப்போ அயன் வந்தது. சரி, ஓகே சார், அயனால எப்படி அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி எக்ஸ்பான்ஷனிசம் அதெல்லாம் ஆயிருக்கும்? என்ன காரணம்? யாருன்னா தெளிவா சொல்லணும். ஒவ்வொருத்தரா கும்பலில் கோவிந்தா ஐ டோன்ட் லைக். ஓகே, யூ சே. Iron plowshare came. You? Very good, super. Then deforestation. Okay, deforestation. Okay, then where? Actually, it is the iron that changed the entire history, entire course of history. Very good. Iron application was there in agriculture. Okay, when in agriculture, the wooden plowshare is there, right? அதுக்கு முன்னாடி இந்த ஏர் கலப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, wooden plowshare. This wooden plowshare was the weapon of this Balrama. கிருஷ்ணா பல்ராம் இருக்காங்கல்ல, அவருடைய வெப்பனே பல்ராம் அப்படின்றவர் அந்த wooden plowshare தான் வச்சிருப்பார். That shows that they were all agriculturist community. Point புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த wooden plowshare was replaced by iron plowshare. Wooden plowshare is good, but முதல்ல பாத்தீங்கன்னா agriculture, they had some stone, 2 to 3 people, they will keep the stone and they will use to till the land. இப்படிதான் முதல்ல agriculture 2-3 பேர் கல்ல புடிச்சிட்டு அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இருப்பான் டில்லிங்க்கு. Next is wooden plowshare came. Okay, ஏர் கலப்பை. But wood wear and tear அதிகமாச்சு, maintenance அதிகம். Now the wooden plowshare was replaced by iron plowshare. Iron is so strong, it can till deeply. When you till deeply, the fertile soil come to the top. அப்போ fertile soil ரொம்ப ஆழமா உளறீங்கன்னா fertile soil மேல வருதுன்னும் பொழுது productivity increases. There is a difference between production and productivity. Productivity is the ratio of the input to the output. Output நிறைய வருது. Output நிறைய வர்றதால என்ன ஆகுது அப்படின்னா surplus production ஆயிடுது. Surplus production வந்ததால அதை எப்படியும் சேல் பண்ணி ஆகணும், கரெக்டா? 5 மூட்டை நெல் வந்த இடத்துல 500 மூட்டை நெல் வருது, என்ன பண்ணுவான்? ஐயோ, நெல் அப்படியே வச்சிருந்தா போயிடும் அவுட். So they are going for trade and commerce. Trade and commerce நல்லா பைசா பார்த்துட்டாங்க. பைசா பார்த்த உடனே கன்சியூமரிசம் அதிகமாயிடுச்சு. கன்சியூமரிசம் அதிகமாகும் பொழுது டிமாண்ட் அண்ட் சப்ளை அதிகமானதால ரைஸ் ஆஃப் நியூ டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் அதிகமாயிடுச்சு. When consumerism is high, it will give rise for towns and cities. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? நீங்க ஜஸ்ட் பாருங்க. ஆக்சுவலா எங்கெங்கெல்லாம் கன்சியூமரிசம் அதிகமா இருக்கும் அங்கெல்லாம் நிறைய. யூ டேக் அவர் கோரா ஸ்ட்ரீட் ஃபுட். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த இடத்தெல்லாம் பசங்க வந்து தம் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த அண்ணா நகர்ல ஒரு 10 வருஷம் நானும் இன்னும் நடையா நடந்திருக்கு. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா என்னடானா அது வேற ஏதோ ஃபாரின் கல்ச்சர் மாதிரி இருக்கு. ஓகே, ஃபுட் கல்ச்சர் மாறி போச்சு. சென்னையோடைய நைட் லைஃப்ன்றது கம்ப்ளீட்டா மாறி போச்சு. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? 2 மணி ஆனாலும் பிரியாணி கிடைக்குது. அதுலயும் ஒருத்தன் பீஸ்லன்னு சண்டை போட்டுருக்கான். ஓகேவா? அதனால மக்களுடைய தாட் ப்ராசஸ், மக்களுடைய விஷயம் எல்லாமே மாறி போச்சு. அப்போ கன்சியூமரிசம் அதிகமாயிடுச்சு. இங்க பாருங்க, ஃபுல்லா அண்ணா நகர்ல இதுக்கு முன்னாடிலாம் ஹாஸ்டல்லாம் பாத்தீங்கன்னா 4000 5000 ரூபாய்க்குலாம் ரூம் கிடைச்சது. ஓகே, ஒரு ரூம், ஒரு 2 BHK ரூமே கிடைச்சது. 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது. இப்போ அப்படிலாம் 5000 அப்படின்னா என்னன்னு கேட்கறானுங்க. ஆக்சுவலா ஏதோ லேக்ஸ்ல தான் பேசுறாங்க, கோர்ஸ்ல தான் டேர்ன் ஓவர் பண்றாங்க. ஹாஸ்டல் வார்டன்ஸ் பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க அதிர்ந்துருவீங்க ஆக்சுவலா. அப்போ இந்த மாதிரிலாம் ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் அவன் நம்ம கிட்ட கோர்ஸ்ல பேசிட்டு வெளில பரோட்டா சால்னா வாங்கி சாப்பிட்டு இருப்பான். ஸோ வாட் ஐ எம் கமிங் டு சே ஹியர் இஸ் திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட். அயனால மாறுது இதெல்லாம். இது அக்ரிகல்ச்சர்ல. ஓகே, அப்போ நிறைய பீப்புள் வந்தாங்க. யார் யார் வரா? டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் டெவலப் ஆச்சா? டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்ல அதிகமா யார் இருப்பா? அக்ரிகல்ச்சரிஸ்ட் இருப்பாங்களா,
ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இருப்பாங்க, பைசா நிறைய புழங்குது. தே ஆர் கிவிங் பேட்ரானைசேஷன் ஃபார் ஹெட்ரோடெக்ஸ் ரிலீஜன். ஐ வில் சே ஒய். வெயிட், இது ஒரு விஷயம் அயனால ஏற்பட்டுச்சு. இன்னொன்னு அயனால ஏற்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இன் பாலிட்டி, ஃபியர் ஃபேக்டர். Fear factor is not only important in religion, it is also important in polity. When iron came in forefront, the weapons were all changed. Before, the people used to stone. கல்ல கண்டா நாயக்கானோ, நாயக்கண்டா ஓடிட்டு கல்லால் அடிச்சிடுவேன், அப்படிதான் வெப்பன்ஸ், கல்லு தான் வெப்பன், கரெக்டா? Then it was replaced by some wooden bow and arrow. Okay, now it is replaced by iron. Iron sword is there, iron spear is there. Okay, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் இந்த chariots, the wheels were all changed into iron. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஸோ அயன் அதிகமா வரும்போது ஓகே, இழப்புகளும் அதிகமா வருது. யார் ஒருத்தவங்க அயன் அதிகமா ஓன் பண்றாங்களோ, ரிசோர்ஸ் வச்சிருக்காங்களோ, அவங்கள பார்த்து மற்ற ஸ்டேட் பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்ப இந்தியாவிலேயே அதிகமா அயன் கிடைக்கிறது எங்க? நம்மளுடைய சோட்டா நாக்பூர் ரீஜன்ல. அந்த சோட்டா நாக்பூர் ரீஜனை அன்னைக்கு ஒரு 2-3 பேர் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல அவங்க 2 பேருக்குள்ளாரையும் சண்டை நடந்துட்டு இருந்தது. ஒருத்தவங்க மகதா, இன்னொன்னு வைஷாலி. சோ இந்த ஃபைட்ல மகதா ஜெயிச்சிட்டாங்க. கான்செப்ட் புரியுதா? டூரிங் 600 BC, because மகதா possess iron, right? மகதா, for smelting of the iron you need coal. கோல் இருக்கு, அயனும் இருக்கு. Geographical location is there on the bank of river Ganga. ஃபுல்லாவே வந்து பார்க்கும்பொழுது வாட்டர் டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணலாம். காடுகள் இருந்துச்சு, காட்டை கிளியர் பண்ணான். அக்ரிகல்ச்சரஸ் ஆக்டிவிட்டிக்கு எடுத்துட்டு வந்தான். காட்டுல இருக்கக்கூடிய எலிஃபென்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சான் ஃபார் எலிஃபென்ட்ரி. ட்ரைப்ஸை ட்ரெயின் பண்ணி ஒரு மிகப்பெரிய படையை வச்சிட்டான் மகதா. Now the political center was not the Takshashila. During the early Vedic period, the political center was Takshashila. But now the political center was Magadha. East-க்கு வந்துருச்சு. அப்போ what is the point? Now these dynasties were all emerging. It is the same time period. So third, religion. During the later Vedic period, okay, the Brahmins, they rode up that they were all peak. They were all zenith. நாங்க தான் பெரிய ஆள்னு சொல்லலாம். Reason is, in the Varnashrama Dharma, Brahmins said that we control education, we control philosophies, we enact philosophies, and we are responsible for the stability and prosperity of the country overall. இப்படிதான் Brahmins சொன்னாங்க. Because they said that we were all the one responsible, we are all the media community, which means through us only, through yajnas. If you want to prosper in life, you have to do yajnas. For doing yajnas, who are given authority? The Brahmins. So Brahmins said, we were all God chosen person. But what Kshatriya said? கண்ணா, நாங்க காசு கொடுத்தாதான், நாங்க பேட்ரானைசேஷன் பண்ணாதான் நீ யாகம் பண்ண முடியும். It is we means wood. Kshatriyas, they said, we were all the one who protect the country. நாட்டை காக்குறவன் நானு, கஷ்டப்பட்டு சண்டை போடுறவன் நானு, உனக்கு பேட்ரானைசேஷன் பண்றவனு நானு. பிகாஸ் இன் தோஸ் டேஸ் அஸ்வமேத யாகா வில் பி பேட்ரனைஸ்டு பை கிரேட் கிங்ஸ் ஒன்லி. அப்ப எல்லாமே பண்றது நானு. ஓகே, கடைசியில நீ மட்டும் எப்படி பெரிய ஆள்னு சொல்லலாம்? சோ ஆன்டி பிராமின் சென்டிமெண்ட் கேம். அப்போ ஒரு பிராமின்ஸா க்ஷத்ரியாஸா அப்படின்னு ஒரு ஃபைட் வரும் பொழுது, what the Kshatriyas did know, what they did, they stopped royal patronization for Brahmins and they started to support for Buddhism and Jainism. As the Buddhism and Jainism, it is both Buddhism and Jainism, when compared to Brahmanism, it was the user-friendly religions. Many people embraced Buddhism and Jainism. Royal patronization also came to Buddhism and Jainism. Point புரியுதா? The merchants in the towns and cities, they gave support to Buddhism and Jainism. சொசைட்டில இருக்கக்கூடிய 3-4 வர்ணால 3 வர்ணாக்காரங்க புத்திசம் அண்ட் ஜெயினிசத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. எப்படி? Kshatriya supporting for Buddhism, Jainism, Ajata Shatru. Vaishya supporting for Buddhism, Jainism. How? They were all seriously, they were all in the preparatory mode of creating more number of associations, that is Sangha. Who is patronizers of Sangha? This Vaishyas and Shudras. Okay, the Shudras already oppressed by the Brahminical dominance. Okay, they are now supporting for Buddhism, Jainism.
So in a Nal Varna, in the Chatur Varna, 3 Varnas were all supporting for Buddhism and Jainism. That is the reason, right from 600 BC onwards, Buddhism and Jainism started for its peak. 600 BC இருந்து next first century அடுத்த 600 வருஷம் Buddhism Jainism தான் இந்தியாவில். பாயிண்ட் புரியுதா? So this is what happened here. அதனால தான் the 16 Mahajanapathas topic is very important. அதனால தயவு செஞ்சு அந்த, ஏன்னா அது பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். மகிழ்மதின்னு இந்த பாகுபலி படத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தட் இஸ் மகிஷ்மதி, சதர்ன் கேபிட்டல் ஆஃப் அவந்தி. பைத்தான் அப்படின்னு நீங்க சாதவாகனாஸ் கேபிட்டல்னு படிப்பீங்க. ஓகே, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசகா அப்படின்னு பேரு. இது எங்க இருக்கு லொகேஷன் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஒரு 5 மினிட்ஸ் தான் தேவைப்படும், அந்த ஏரியால இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ படிக்கும் பொழுது அதிகமா நாளைக்கு உங்களுக்கு அதிகமா ஸ்பெஷல் ஃபேக்ட்ஸ், சில முக்கியமான ஸ்பெஷல் ஃபேக்ட்ஸ் மட்டும் இருக்கு, நான் முடிஞ்சா நான் அப்புறமா கூட காமிக்கிறேன். ஓகே, அதை நாம ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கான்செப்ட் கிளாரிட்டி இப்போ வச்சுக்கோங்க. ஸோ 600 BC ஃபேமஸ் ஃபார் புத்திசம் அண்ட் ஜெயினிசம். சரியா? ஃபைன். So these are all arts and culture topic. இப்போ என்னன்னா later Vedic period. The later Vedic period, Upanishads thoughts came. Same the later, after the decline of, after the later Vedic period, Buddhism, Jainism came. Buddhism, Jainism came. Okay, Buddhism and Jainism goes for self-realization. தன்னிலை உணர்தலை பத்தி பேசுது, செல்ஃப் ரியலைசேஷன் ஆர் நிர்வாணா கான்செப்ட் பத்தி பேசுச்சு. These are all supported by who supported this? It was all the 3 varnas, maximum the Kshatriyas supported. Kshatriyas and Vaishyas supported. Okay, Kshatriyas and Vaishyas supported. So this lead for the rise of Buddhism. And it is the same time period in India. Okay, from 600 BCE, இதெல்லாம் வந்து just தெரிஞ்சா போதும். From 600 to 400 BCE, it is the rise of Magadha dynasty. This Magadha has given Magadha kingdom 3 important dynasties were all there. First one is Haryanka. Number 2 is Sishunaga, and the third one is Nanda dynasty. Shishunaga, Haryanka, Shishunaga, and Nanda dynasty. The last Nanda ruler is none other than Dhanananda. During the period of Dhanananda only, a political change was taking place. Who? Chandragupta Maurya comes. Chandragupta Maurya. Chandragupta Maurya. So the rise of Chandragupta Maurya is the rise of the Mauryan kingdom. The Mauryan kingdom. Chandragupta Maurya would rise as the Mauryan kingdom. This Mauryan kingdom was there from 200 years, 400 to 200 BCE. Okay, 400 to 200 BCE. Okay, what is so special with respect to Mauryas? Anyone? ஏன் Maurya special? என்ன காரணம்? Mauryas was the first time they ruled the entire ancient Indian subcontinent. In ancient India, they were all the one who gave a subcontinent level rule. Mauryan territory extended from, ஏன் உங்களுக்கு நான் மேப்பே காமிக்கிறேன், இதுல என்ன இருக்கு? You can see the Mauryan Empire map. So this Mauryan Empire extended from, இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்நாடகா. So கர்நாடகால மைசூர், from Mysore to Persia, northwest of Afghanistan, பெர்ஷியா வரைக்கும் போகுது.
You can see the entire Indian subcontinent was under a single, except the Sera Soda Pandya Sadavahanas. South India, the Sadavahanas, Chera Chola Pandyas. Except this one, because the Mauryans confirmed these dynasties were all their friendly dynasties. Remaining complete away Pathina Mauryans. In the Mari political unification, North India, sorry, political unification, ancient India, first time நடக்குது. Point புரியுதா? அப்போ இந்த மேப்ல இருந்தே உங்களுக்கு சில क्वेश्चंस கேட்கலாம். What was the capital of Mauryans? Capital, main capital. Main capital. இந்த மேப்பை பார்த்து சொல்லுங்க, மெயின் கேபிட்டல் என்னப்பா? ஸோ ஈஸியான கொஸ்டின் தான்யா. மெயின் கேபிட்டல் என்ன? பாட்டாலிபுத்ரா. வெரி குட். பட் the Mauryans had many regional capitals also. இதுதான் கொஸ்டின். Ports were all so famous. அப்போ northern capital is Takshashila. Western capital is Ujjain. Western capital is Ujjain. ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா உஜ்ஜைன். ஈஸ்டர்ன் கேபிட்டல் தொசாலின்னு இருக்கும், இங்கே கொடுக்கல. ஈஸ்டர்ன் கேபிட்டல் இஸ் தொசாலி. ஓகேவா? சதர்ன் கேபிட்டல் வந்து பார்க்கும்போது இங்கே பைத்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மௌரியன்ஸோடைய டெரிட்டரி ரொம்ப பெருசாக இருந்தது. அப்போ மௌரியன்ஸை பற்றி படிக்கும்போது வாட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் அவங்கள பற்றி சோர்சஸ் நிறைய கொஸ்டின்ஸ் ஏரியாவில் கேட்பாங்க. மௌரியன்ஸ்னாலே சோர்சஸ். வாட் ஆர் ஆல் த சோர்சஸ் டு நோ அபவுட் மௌரியன்ஸ்? எனி ஐடியா? மௌரியன்ஸ் பற்றி சோர்சஸ்னாலே ஃபர்ஸ்ட் முத்ர ராட்சச. எஸ், இங்கே நான் எழுதுறேன், பட் இந்த ஆத்தர்ஸ் நேம்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். முத்ர ராட்சச. Mudra Rakshasa, written by Vishaka Datta. And Parishishta Parvan. This is the previous year question. Parishishta Parvan. Hemachandran or Parishishta Parvan. Third, Sri Lankan sources. Sri Lankan sources le Deepavamsam, Mahavamsam. Deepavamsam and Mahavamsam. Next is Ashoka Mukema, Chanakya's Arthashastra. Chanakya's Arthashastra. And Indica. Who's Indica? Mahastana's Indica. Mahastani's Indica. And Chanakya's Arthashastra. Okay. So in the Mari sources, questions are indirect sources. And here, these are Greek sources. And South Indian sources were all there. And this is Ashoka Odia questions. Ashoka Odia major rock edicts and minor rock edicts and pillar edicts. Ashoka pati questions on the UPSC la nariya ketirukanga. Adu romba concept clarity irukka vendiya area. Okay, Ashoka's minor rock edict speaks about Ashoka's personal life. Ashoka's major rock edict speaks about Ashoka's political life. It was the major rock edicts which give what are all the programs and propaganda of Ashoka. It was the major rock edicts. There are 14 major rock edicts. The 14th major rock edict says where are all the rock edicts present and what it speaks about. The other 13 rock edicts speaks about major important features of Ashoka's administration. Dhamma policy pati question kepanga. Questions Ashoka pati padikumbodhu nariya special run yo Ashoka appdin kuduthirukanga. Ashoka pati neenga previous year question paper analyze panningnaale theriyum. Okay va, nalla purinjukonga. Ashoka engaged in Kalinga war. After Kalinga war only is moving towards Buddhism. Then only his Dharma policy came to speak. What is the core of his Dharma policy? What is Ashoka's Dharma policy core? Non-violence. It speaks about universal acceptance and tolerance. Okay, and Mukkema Ashoka Odeya period la enna contribution la pannaru and avaroda inscription la enga irundhuchu, endha language la irundhuchu questions. James Princip 1837 Ashoka. He was the first archaeologist to say that okay, in India, different. He was the one who studied Ashoka's inscription in different areas. Greek, Aramic, Kharoshti. In the inscription, ஏதோ ஒரு நேம் தொடர்ந்து வருதுன்னு அவர் தான் கண்டுபிடிக்கிறார்.
That name is nothing but Ashoka Devanambiya. அப்போ அசோகாவுக்கு அதிகமான ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க. கான்செப்ட் புரியுதா? And after Ashoka, what happens? So first Chandragupta Maurya, second one is Bindusara, third Ashoka, and after Ashoka the Mauryan dynasty started to decline because of foreign invasions. But when you take about Mauryans, they will ask you either from Mauryans, the Dhamma policy is the major area where they will ask. அதனால அசோகாவை பத்தி ஒரு மிக முக்கியமா நீங்க படிக்க வேண்டியதா இருக்கு. அண்ட் மௌரியன்ஸ் பீரியட்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக் லைஃப் எப்படி இருந்தது, சோஷியல் லைஃப் எப்படி இருந்தது. ஓகே, ஸோ யூ ஹவ் டு கவர் அபவுட் தி எக்கனாமிக் சோஷியல் லைஃப் அண்ட் யூ ஹவ் டு கவர் அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ அபவுட் ஹூ ஆர் ஆல் தி ஆஃபீஸர்ஸ், ஹவு மெனி டிபார்ட்மெண்ட்ஸ் வேர் ஆல் தேர். ஓகேவா? அத்தியக்ஷா மீன்ஸ் வாட்? ஓகே, சம் ஸ்பெசிஃபிக் ஆஃபீஸர்ஸ் வேர் ஆல் தேர். சாமஹர்த்தா, சன்னிதத்தா, அதை நிறைய தடவை டெஸ்ட்ல போட்டிருப்பீங்க. அந்த வார்த்தைலாம் அப்படியே உங்களுக்கு ரீகால் பண்ணும்போது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். பனானா என்ன? வாட் இஸ் பனா? மௌரியன்ஸ் பீரியட்ல பனானா சில்வர் காயின். பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? ஸோ மௌரியன்ஸ் வேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிவிங் பஞ்ச் மார்க்டு காயின். மௌரியன்ஸ் பீரியட்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபெமைன் பாலிசி வந்துச்சு. மௌரியன்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் இன் எஃபெக்டிவ் மெயின்டைனிங் எஃபெக்டிவ் ஸ்பை சிஸ்டம், சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? மௌரியன்ஸ் பீரியட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் heterodox religions were all given priority. Chandragupta Maurya, Jainism, Bindusara, Ajivika sect, and Ashoka, Buddhism. So see, all heterodox religion is coming to the picture. Concept புரியுதா? அப்போ அசோகா, அதனால தான் மௌரியன்ஸ் பீரியட் படிக்கும்போது ஓகே உங்களுக்கு ஹெட்ரோடெக்ஸ் ரிலீஜன்ஸ் பற்றியும் படிக்கணும். ஸோ அதோடைய கம்பேரிசன் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் மௌரியன்ஸ் இட் இஸ் த போஸ்ட் மௌரியன் பீரியட். போஸ்ட் மௌரியன். This post-Mauryan period is right from 200 BCE, okay, to 300 Common Era. Okay, why post-Mauryan period is special means many foreign influence. Many foreign influence means foreign rulers. That is, who are all the foreign rulers here? Yeah, Indo-Greeks, Shakas, Parthians, and Kushanas. Okay. Okay. Among the four, tell me, who first introduced silver coins? Among the first four, among these four, who introduced silver coins? Answer is Shakas. Silver coin தான் நான் கேட்டேன், கோல்டு காயின் நான் கேட்கவே இல்லையே, காப்பர் காயின் கேட்கலையே. அப்போ இந்த இடத்துல காயினை வச்சே விளையாடலாம். காயின்ஸை வச்சே ஐ கேன் பிளே, யூபிஎஸ்சி வில் பிளே. The first among these four, the first who issued gold coin is, yeah, Indo-Greeks were the first to issue gold coin. First இவங்க தான். Okay, in the gold coinsல the images of Greek culture and Indian culture இருக்கு. Suppose they issued a coin, one side Indian ruler, another side Greek ruler is there, இந்த மாதிரி இருக்கு. Or one side, or coin one side will have a Greek ruler image, second Greek god image will be there. அப்போ அக்ளமரேஷன் ஆஃப் கல்ச்சர்ஸ் இருக்குன்னு காயின் மூலமா தெரியுது. அப்போ இதுல இருந்து வாட் இஸ் த ஹிஸ்டரி? த இந்தோ கிரீக்ஸ் கேம் அண்ட் செட்டில்ட் இன் இந்தியா, பட் தேவர் ஆல் ஃபாலோயிங் த கிரீக் கல்ச்சர் as well as இந்தியன் கல்ச்சர். ஓகே, ஓகே. Among these four, which ruler supported for leather industries? Very good, super. இது கரெக்டா படிச்சிட்டீங்க. leather industries, leather. Why he supported for leather industry? He were all the one who introduced uniform for the Indian soldiers, like Chinese. Okay, okay. Who was called among these rulers? Who was called second Ashoka?
among these in the period la vanda rulers la thangala second Ashoka nu yaar sollitta? Who called himself as second Ashoka? நான் தனியாவே எழுதி போடுறேன். தன்னை செகண்ட் அசோகான்னு யார் சொல்லிக்கிட்டா? Who is called second Ashoka? Answer. டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். Kanishka. Very good. Okay. Okay. Tell me, among the 4 dynasties, during which dynasty the Greco-Roman act was so famous? Among the 4 dynasties, Indo-Greece, Shaka, Kushana, Parthians, the Greco-Roman art was in its peak. They were all the one who gave support for Greco-Roman art. Very good. It was Kushanas. The பாருங்க, Greco-Roman art Indo-Greek periodல தான் வந்துச்சு, இல்லன்னு சொல்லல. பட் பீக் சப்போர்ட் பண்ணது யாருன்னா குஷானா. ஓகே ஓகே. Who controlled Silk route of China? It was Kanishka. Okay. Among the rulers, who issued the gold coin with much purity? Among the 4 rulers, who issued gold coins with much purity? அந்த மாதிரி இப்போ நீங்க ஒரு தங்கத்தை பார்க்கவே முடியாது, அவ்வளோ பியூரிட்டியா. அந்த மாதிரி இந்தியாவில் பின்னாடி எவனுமே இஷ்யூ பண்ணது கிடையாது இன்னைக்கு வரைக்கும். நம்ம சொல்லுவோம்ல செம்பு கலக்காத தங்கன்ற மாதிரி, அந்த மாதிரி தங்கமா யார் இஷ்யூ பண்ணா? none other than the one and only Kanishka. வாளுங்களே அப்படின்றாரு அவர். ஆக்சுவலா ஏன் அப்படி சொல்றாரு? தங்கம் நிறைய இருக்கு அதனால சொல்றாரு. எப்படி தங்கம் வருது? கண்ட்ரோல் பண்ணது சில்க் ரூட் ஆஃப் சைனா. கான்செப்ட் புரியுதா? ஓகே. Among the ruler, which ruler among the ruler who was called son of God? It is none other than Kanishka. Okay, fine. So Vatsayanar, the one who wrote Kamashudra, supported by whom? Vatsayanar wrote Kamashudra. Okay. It speaks about the ethicals, family life and also sex life. It was an Indian product. Vatsayana, he was patronized by whom? அதே கனிஷ்கா தான். ஓகே, நிறைய பண்ணிருக்காரு போலே. நம்ம ஸ்டாலினோட நிறைய பண்ணிருப்பாரு போலே. இது அல்லவா விடியல் ஆட்சி அப்படின்னா நீங்க. ஓகே சரி. ஓகே, நெக்ஸ்ட். Kanishka was the head of the Buddhist council. Okay, there are many Buddhist council happened. One of the Buddhist council, he was the head. Which Buddhist council? Okay, what happened in the 4th Buddhist council? Hinayana and Mahayana. Now tell me, Kanishka was the supporter of Hinayana or Mahayana? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சார். Kanishka was the supporter of Hinayana or Mahayana? Mahayana. Kanishka was the supporter of Mahayana. Okay, fine. So Kanishka also gave a support for one of the scholars of Mahayana who is contemporary of his time. அவர் வாழ்ந்த காலத்திலே ஒரு மகாயானா புத்திஸ்ட் ஸ்காலருக்கு அவர் சப்போர்ட் பண்ணிருக்கார். வாட் வாஸ் ஹிஸ் நேம்? யாருப்பா? போதி தர்மாவா? இன்னும் refined கரெக்டா? their scholars were all there, but நான் சொல்றது இன்னொருத்தர். அமோக வருஷம் அவர்லாம் ராஷ்டிரகுதா பின்னாடி. ஒன் ஆஃப் தி ஆக்சுவலா நீங்க சொல்ற 2 பேர் சொல்லிருக்கீங்க, பட் this guy was another guy. Exactly, his name starts with N. Very good. நாகார்ஜுனான்னு ஒருத்தர் இருக்கார், very famous. ஏன்னா this நாகார்ஜுனா only, there was a school for Mahayana, மத்தியமிகா ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அதோடைய பிலாசபரே யாருன்னா நாகார்ஜுனா. அதனாலதான் எக்ஸாக்டா நாகார்ஜுனா அப்படின்னு வரணும். ஓகே ஃபைன். ஸோ இதெல்லாம் ஓரளவு கனிஷ்கா பத்தி. அண்ட் கனிஷ்காவுடைய ancestors, they belong to which tribe? Uchis tribes. இது ஒரு previous year question. Uchis.
YEU, Uchis tribes. Uchis tribal groups in pair. Uchis. Okay, fine. Tell me, among this four, who is associated with the Sanskrit inscription? Among this four, who associated with the Sanskrit inscription? இந்த 4 பேர்ல சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷனோட அசோசியேட் ஆகிறது யாரு? ஷாகாஸ் ஃபர்ஸ்ட். இட்ஸ் a previous year question. ருத்ரதாமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இட்ஸ் a previous year question. ருத்ரதாமன், a guy from Gujarat, Rajasthan region. He was a foreign ruler. Okay, he was the first person in this India who gave support for a Sanskrit inscription. Sanskrit was not originally written, came in a written form. It came in a oral form only during Aryan's period. But Sanskritல முதல்ல இன்ஸ்கிரிப்ஷன் அமைச்சது யாருன்னா ருத்ரதாமன் தான். அந்த இன்ஸ்கிரிப்ஷன் பேரே ஒரு தடவை சாஸ்டி இன்ஸ்கிரிப்ஷன் பேர். ஆக்சுவலா சாஸ்டி, இட்ஸ் a Sanskrit inscription. Okay, among the four there was a guy called Heliodorus. He is associated with the Basnahar inscription. Who was this fellow? Heliodorus. And what this Basnahar inscription says? யார் சார் இவன்? இவனெல்லாம் நாங்கள் கேள்வியே பட்டது இல்லையே. நீங்க மாட்டின ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி அவன் பேரை சொல்றீங்க, இவன் பேரை சொல்றீங்க, யார் சார் இவங்களான்றீங்களா? இதுதாங்க போன வருஷம் கேட்ட யூபிஎஸ்சி கொஸ்டின். ஆக்சுவலா உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் எப்படி வருதுன்னா, இந்த மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன்லாம் நீங்க படிக்க மாட்டீங்க இல்லையா? இப்ப பாருங்க, ஹிலியோடாரஸ் அப்படின்னு போட்டாலே வரும். போட்டவனே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹெலியோடாரஸ் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், பாஸ்னஹர். ஓகே, ஆக்சுவலா இதை பத்தி வந்தது. இது சிம்பிளா என்னன்னா, இது எங்க இருக்கு அப்படின்னா விடிஷா, மத்திய பிரதேஷ். இவர் ஹெலியோடாரஸ் அப்படின்ற ஒரு கிரீக் அம்பாசிடர் இந்தியாவுக்கு வர்றாரு. அப்ப இந்தியாவுக்கு வந்த பிறகு அவருக்கு வாசுதேவ கிருஷ்ணாவை ரொம்ப பிடிச்சி போச்சு, பகவான் கிருஷ்ணாவை பிடிச்சி போச்சு. முக்கியமா கிருஷ்ணாவுடைய வாகனம், பெருமாளுடைய வாகனம் என்ன? கருடா. கருடாவை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால இவர் என்ன ஆகுறாருன்னா, இந்தியாவுக்கு வந்து தன்னை ஒரு பகவத் ஃபாலோயர், தட் இஸ் வைஷ்ணவா ஷெட்டுக்கு மாறிடுறார். மாறிட்டு he is going for this Heliodorus, கிரீக் ஹெலியோடாரஸ் உடைய பாஸ்னஹர் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இது ஆக்சுவலா மத்திய பிரதேஷ் சிவில் சர்வீஸ்ல கேட்டு வச்சிருக்காங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இட் இஸ் அசோசியேட்டட் வித் விச் காட்? லார்ட் விஷ்ணு. அப்ப என்ன சொல்றாரு, பகவான் விஷ்ணுக்கு எப்படி கருடன் இருக்காரோ அதே மாதிரி கிருஷ்ணாவுக்கு நானும் கருடனா இருந்து சேவை பண்றேன்ற. இதுதான் அவருடைய இன்ஸ்கிரிப்ஷன். The Heliodorus pillar or Garuda column, இதுக்கு பேரே பாருங்க, Garuda column. It's a previous year UPSC question also. In Vidisha, Madhya Pradesh, dedicated to Lord Vishnu. இங்க சிவானு கொடுத்து வச்சிருந்தான் போன வருஷம். The Heliodorus pillar, Brahmi script pillar inscription. It is not a Sanskrit, it is a Brahmi. It's a stone column that was erected around 110 BCE in Vidisha. Heliodorus, Greek ambassador, who described himself as a Bhagavata, a devotee of Vasudeva. யார் இவரு? கிருஷ்ணா. ஓகே, a resident from தக்ஷசீலா. ஓகே, ஸோ தக்ஷசீலால வந்து பார்க்கும்போது இவர் வந்திருக்காரு. தக்ஷசீலா இருந்து இங்க வந்திருக்காரு, விடிஷா, மத்திய பிரதேஷ். இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். இது யாரு கூட அசோசியேஷன் கேட்பாங்க. சரி, ஓகே. The post-Mauryan period was called Kali age. Yes or no? கலிகாலம்னு post-Mauryan period சொல்லுவாங்க. Yes or no? Yes? Why yes? Okay, wait, I will. The post-Mauryan period was also called as golden age of trade. Yes or no? இங்க தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது. போஸ்ட்-Mauryan பீரியட் அப்படின்னாலே நமக்கு தெரியும், நார்த், அதாவது போஸ்ட்-Mauryan பீரியட்ல தான் இந்தியாவில் ஃபாரினர்ஸும் இருந்திருப்பாங்க, நேட்டிவ்ஸும் இருந்திருப்பாங்க. நேட்டிவ்ஸுக்கும் ஃபாரினர்ஸுக்கும் தொடர்ந்து கிளாஷஸும் இருந்திருக்கும். ஃபாரினர்ஸ் லைக் இந்தோ கிரீக்ஸ், ஷாகாஸ், குஷனார்ஸ், பார்த்தியன்ஸ், இவங்க இருந்தாங்களா? தே ஃப்ரீக்வென்ட்லி என்கேஜ்டு பேட்டில்ஸ் வித் நேட்டிவ் ரூலர்ஸ் லைக் சுங்கா, கன்வா, சேரி, சாதவாகன். In addition to this, there are also four important rulers in South India. They were all Chera, Chola, Pandya, Sadavahana, that is Satyaputras. Appo many regional rulers were all there in this time.
India was not under a single authority. In post-Mauryan period, North Indiaவில் அதை கலிகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. Why கலிகாலம் means many foreign elements came to India. They were all following Indian culture, and Indian culture also following foreign culture. So agglomeration of cultures. So the so-called original cultures is deteriorating somewhat. So scholars say, okay, it is a Kali age. Why Kali age means many rulers from foreign countries, when they came and settled in India, they followed this religion like Shaivism, Bhagavatism, Vaishnavism, Shakdam, etc., etc. When they settled in India, they need some identification, right? And the identification என்ன பண்றாங்க, when the rulers came and settled in India, they showcased themselves that they were all Kshatriyas. When the common people came and settled here, they were called as Shudras. இந்தியாவில் ஃபாரின் எலிமெண்ட்ஸ் வந்தா என்ன ஆகணும், இங்க நேட்டிவ் எலிமெண்ட்ஸ் எப்பயுமே ஒரு ஃபாரின் கல்ச்சர் வந்தா நேட்டிவ் கல்ச்சர் அழிஞ்சிடணும் இல்ல. ஆனா இந்தியாவில் நேட்டிவ் கல்ச்சர் அழிய மாட்டேங்குது, ஃபாரின் எலிமெண்ட்ஸ் நேட்டிவ் எலிமெண்ட்ஸ் கூட ஜாயின் ஆயிடுது. அப்போ ஃபாரினரா இருக்கிறவன் போன வருஷம் ஃபாரினரா இருந்தா இந்த வருஷம் என்ன சொல்றான், தன்னை சத்திரியா நினைக்கிறான். டேய் நீ எப்படா சத்திரியான அப்படின்னா அதெல்லாம் அப்படியே ஆயிட்டோன்றான். அப்போ ஒரிஜினலாவே அப்போ இந்த சத்திரியாஸ் இப்போ ஃபாரின் எலிமெண்ட்ஸ் நேட்டிவ் எலிமெண்ட்ஸ் கூட வருதா. ஒரிஜினலா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு, பசி எடுத்தா மட்டும் சிக்கன் பிரியாணி, கொஞ்சம் லைட்டா பசி எடுத்தா மட்டன் பிரியாணி. அப்போ ஆட்டோமேட்டிக்கா கல்ச்சர் மாறுது. ஒரிஜினலாவே புத்திசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹினயானா புத்திசம் என்ன சொல்றாங்க, they say that yeah they goes for strict non-vegetarianism. பட் மகாயானம் அப்படி கிடையாது ஜி, கொஞ்சம் புரியுதா. அப்போ இவனெல்லாம் திருத்தவும் முடியல, ஏன்னா அவங்க எல்லாம் ட்ரைப்ஸ், வேரியட் ட்ரைப்ஸ், அவங்க எல்லாம் சென்ட்ரல் ஏஷியால இருந்து வந்தவங்க. அவங்கலாம் அப்படியே நம்ம சொல்லுவோம்ல அந்த பச்சை கறியை சாப்பிட்றவங்க, ரா ஃபுட்டை சாப்பிட்டவனுங்க. இந்தியாவுக்கு வந்த உடனே ரிலீஜியன் மாறுது, ஆனா அவன் ஃபுட் கல்ச்சர் மாறல. பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? மகாயானா இப்படிதான் பாப்புலர் ஆகுது. பாயிண்ட் புரியுதா? ரிலீஜியன் காட் சேஞ்ச், கல்ச்சர் ஃபுட் கல்ச்சர் மாறல வந்து. இதுல என்ன ஒரு பியூட்டினா, மகாயானால இந்த சரி ஓகே லெட் இட் பீன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனாலதான் மகாயானா செக்ட் ஆஃப் புத்திசம் வாஸ் கெட்டிங் பாப்புலாரிட்டி அமாங் தி மாசஸ். பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் புத்திசம் வாஸ் a யூசர் ஃப்ரெண்ட்லி ரைட் ஃப்ரம் குஷானா பீரியட். பாயிண்ட் புரியுதா? நிறைய போஸ்ட் மோரியன் பீரியட்ல இருந்தா கதையே ஆரம்பிக்கும். டெம்பிள்ஸ் இந்தியாவில் வர்றது போஸ்ட் மோரியன் பீரியட்ல தான். ராக்கெட் ஆர்கிடெக்சர் இந்தியாவில் வர்றது போஸ்ட் மோரியன் பீரியட்ல தான். முதல்ல இந்தியாவில் கோவில் கட்டுறதுன்றது இந்துசத்துல வரல, புத்திசம் ஜெயினிசத்துல தான் வந்துச்சு. அது போஸ்ட் மோரியன் தான். கந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் படிப்பீங்க, கந்தாரா இமேஜ் வர்ஷிப் வந்தது போஸ்ட் மோரியன். இதெல்லாம் ப்ரீவியஸ் நான் போஸ்ட் மோரியன் சொல்றது எல்லாமே போன வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருப்பாங்க. த கான்செப்ட் ஆஃப் பக்தி போஸ்ட் மோரியன், த கான்செப்ட் ஆஃப் இமேஜ் வர்ஷிப் போஸ்ட் மோரியன், the concept of rocket architecture post-Mauryan, the concept of murals சுவத்துல அழகா வரையிறது post-Mauryan, கந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட், மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட், அமராவதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் post-Mauryan. அதனால தயவு செஞ்சு இந்த post-Mauryan பீரியட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் சவுத் இந்தியன் ஹிஸ்டரி இங்க தான் வருது, சங்கமேஜ்ல இருந்து ஆரம்பிக்கும். யூபிஎஸ்சிலாம் இப்பெல்லாம் பாரபட்சமே பாக்குறது கிடையாது, எல்லாத்துலயும் கேட்டு வச்சிடறோம் இல்லையா. நம்ம சவுத்து தானே, நம்மளை பத்திலாம் எங்க கேட்க போறான்? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நார்த் ஈஸ்டோ, நார்த் வெஸ்டோ, சவுத் ஈஸ்டோ, சவுத் வெஸ்டோ, யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு தான். அதனால யூ ஷுட் நோ யுவர் ஹிஸ்டரி. சங்கமேஜ்ல இருந்து கேட்பாங்க. எஸ் ரிமெம்பர் சங்கமேஜ், லாஸ்ட் இயர்லாம் அதான் கொஸ்டின், ஹாட் டாபிக். நிறைய ஹிந்திக்கார ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி சார் தட் ஏதோ கட்டுதல் மொட்டுதல்லாம் இருக்கு, என்ன சார் அது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கே புரியல கான்செப்ட், புரியுதா? அப்போ வாட் இஸ் தேர் இன் சங்கமேஜ்? அப்போ இது ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன் படிச்சுக்கணும். அதனாலதான் படிக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சோர்சஸ் படிக்கணும். போஸ்ட் மௌரியன் பீரியட்ல சோர்சஸ் எங்க இருந்துலாம் ஹிஸ்டரியோடைய சூப்பரா ஹிஸ்டரி ரிவிஷன் பண்றது என்னன்னா, எந்த ஒரு கிங்டமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி சோர்சஸ். சோர்சஸ்ல இருந்தே வந்துடும். அதுக்கு நீங்க சிம்பிளா கூகுள் பண்ணியே படிச்சா போதும். பட் எல்லா வெப்சைட்லயும் கொடுக்க மாட்டாங்க. யூ ஹேவ் டு பிக் அண்ட் ஸ்டடி, யூ ஹேவ் டு டேக் த ரெஃபரன்ஸ் புக் அண்ட் ஸ்டடி. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க வெப்சைட்லயே எல்லா உலக மகா விஷயங்கள்லாம் வெப்சைட்ல இருக்குன்னு, கிடையாது. ஓகே, அதாவது யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்றது என்ன அப்படின்னா ஒரு பூ கட்டுற மாதிரி தான்.
த்ரெட் எடுத்து பூவை வச்சு ஒவ்வொரு பூவா நம்ம கட்டுறோம், அப்பதானே மாலையா வருது. அதே மாதிரி நீங்க சர்வீஸ் வாங்கின நிறைய பேர் பாத்தீங்கன்னா தெரியும், மல்டிபிள் சோர்சஸை படிச்சிருப்பாங்க, ரெஃபர் பண்ணிருப்பான் அட்லீஸ்ட். இல்ல நான் 4 மாசத்துல சர்வீஸ் ஆகணும்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கான். பட் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எதனா ஒரு பர்டிகுலர் சாப்டர், இப்போ புத்திசம் அண்ட் ஜெயினிசம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சாப்டரை ஒரு 4 புக்ல படிப்பாங்க. 4 புக்ல சேம் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், பட் ஃபேக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். பாயிண்ட் புரியுதா? அதை நீங்க நோட்ஸ் எடுத்து படிக்கணும். பாயிண்ட் புரியுதா? அதனால படிக்கும்போது இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு படிங்க. ஸோ எனக்கு புத்திசம், கண்டிப்பா புத்திசம் ஜெயினிசத்துல இருந்து கொஸ்டின் வரும். ஏன்னா லாஸ்ட் இயர் வரல, அதுக்கு முன்னாடி வருஷம் வந்துச்சு. லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் என்ன தான் வந்தது. அதனால இந்த வருஷம் நீங்க எதிர்பார்க்கலாம். சரியா? ஃபைன். ஸோ இந்தோ கிரீக்ஸ், ஷாகாஸ், பார்த்தியன்ஸ், குஷனாஸ். ஓகே, இதே ஆப்போசிட்ல இந்த பீரியட்ல இருக்கவங்க நேட்டிவ் ரூலர்ஸ் யாரு? சுங்கா, கன்வா, சேடி, சாதவாகனா. அண்ட் டவுன் சவுத்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்கமேஜ். ஸோ சங்கமேஜை பத்தி நல்லா படிச்சுக்கோங்க. சரி, இன் சங்கமேஜ் the concept of varna system present or not? Okay. The practice of sati present or not? What is the source? What is the source? You said that sati is there. What is the source? Bookla படிச்சீங்களா? சொல்லுங்க, what is the source? வரீங்க, யோசிங்க. புக்ல தான் இருக்கு. எங்க இருக்கு? Yeah, there was a Pandyan queen. Okay, Pandyan queen. She has performed தீப்பாயாடல். The word தீப்பாயாடல் was there. Source அதான். தீப்பாயாடல் is nothing but sati. தமிழ்ல என்ன பேர் அதுக்கு? தீப்பாயாடல். இதே கொஸ்டின் கூட வரலாம், யாருக்கு தெரியும். ஓகே, ஃபைன். So the Sangam people believed the system of magical forces. Yes or no? Magic force la irukku nu nenachaanga. Yes or no? Yes. Sources Pattinapalai. In Pattinapalai. Okay, புகார், கும்புகார். இன்னைக்கு நீங்க கருப்புசாமி எல்லாம் கும்பிடுறீங்கல்ல, அதே மாதிரி பூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் a local deity. இந்த மாதிரியான பூதங்களை வர்ஷிப் பண்ணிருக்காங்க. சோர்சஸ் பட்டினப்பாலை. Okay, tell me. The Sangam rulers had positive bilateral relationship with Rome. Yes or no? Source. What is the source? Source மட்டும் கேட்காதீங்க சார். Yes or no? அதுக்கு நாங்க ரெடி. What is the source? Yeah, there are two sources were all there. Source number 1, Pandyan's diplomat was present in the court of Augustus, and Augustus' diplomat was present in the court of Pandyas. Okay, this was explained in a Sangam source called Madurai Kanji. And there was a temple, practical evidence venuna, there was a temple built for Augustus in Mussoorie. Mussoorie was the port in Chera dynasty. Mussoorie was the port in Chera dynasty. In Chera dynasty, during the period of Red Chera na yaru? Seran Senguttuvan. There was a temple built for Augustus. Who is Augustus? He is the Greek king. So that it clearly mentions that the Sangam age rulers are called Movendars. They had a pakka positive bilateral relationship with Greeks and Romans. What is Yavanapriya? Pepper. Okay. So during Sangam age, okay, there was an important port in East Coast, remembered for importing of alcohol from Rome. Very important. It is the Eastern Coast. It is the Eastern Coast, that to South India. The Eastern Coast famous for, சொல்லுங்க, அரிக்கமேடு. அதையும் அப்படி தயங்கி சொல்றீங்க. அரிக்கமேடு எங்க இருக்கு? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரிக்காரங்களாம் நாங்கெல்லாம் டேய் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சரக்கு இம்போர்ட் பண்ணி தாண்டா குடிச்சுன்றவங்க.
it's அப்போ மூவேந்தர்கள் இது சோலாவுடைய போர்ட். அரிக்கமேடு, there are 3 important ports for cholas here. First one is Pumbuhar or Kaveri Pumpattinam, second one is Arikamedu, third is Mahabalipuram, that is Tirukadal Malai. By the time it is called, not called Mahabalipuram, it was called Tirukadal Malai. Understand the fact, the Sangam age Cholas ruled from south of river Krishna to north of river Kaveri. Okay, va? Later only. And another question, during Sangam age Pallavas were there, yes or no? During Sangam age there was the evidence of Pallava dynasty present in North Tamil Nadu, yes or no? நீங்க சொல்றது பார்த்தா கரெக்ட் மாதிரி தானே சார் தெரியுது, தப்பு இல்லவே இல்லை. பல்லவாஸ் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா சங்கம் ஏஜ்ல பல்லவாஸே கிடையாது. ஒன்லி சேர சோழ பாண்டியாஸ் were all mentioned, Pallavas not mentioned. After Sangam age, dark age, that is இருண்ட காலம், Kalabra period. After Kalabra period only Pallavas is coming from 550. So Sangam age la Pallavas பத்தி எவிடன்ஸே கிடையாது. பாயிண்ட் புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் வாட் இஸ் who is a warrior? Whether the one who impose tax or one who pays tax. இதை நான் எதிர்பார்க்கல சார். The one who impose tax, who is warrior in the context of Sangam age? Who is warrior? The one who impose tax or one who collects the tax? ரெண்டுமே சேம் தானப்பா. The one who pays the tax சொன்னாதான் தப்பு இல்லையா? In Sangam age, one who impose and one who collects the tax were called whom? Warrior. One who pays the tax is the common people இல்லையா? அதையும் அப்படி யோசிச்சு கண்டிப்பா அதுவாக சார் இருக்கும். உங்களை குழப்பறதுனா அவ்வளோ சூப்பரா குழப்பலாம். ஏன்னா குழப்பறதுக்காகவே உங்க முகம்லாம் வந்து படைக்கப்பட்டிருக்கு. சரி, ஓகே, ஒன்றும் இல்லை, கிளாரிட்டி தேவை, அதுக்காக சொல்ல வரேன். எனக்கு மட்டும் என்ன ஆசையா? ஸோ இன்னும் ஒரு 5 கொஸ்டின் கேட்குறேன் சங்கம்ல இருந்து, ஸோ தட் எதெல்லாம் வந்து டச் பண்ணுன்றது மட்டும் சொல்றேன். சங்கம் பீரியட்ல ஃபெஸ்டிவல்ஸ் ரொம்ப ஃபேமஸ். இந்திர விழா இஸ் ஃபேமஸ். ஆடி பெருக்கு இஸ் ஃபேமஸ். வேர் த பீப்புள் ஆஃப் சங்கம் ஏஜ் தே பிலீவ்ட் ரிவர்ஸ் ஆர் காட்ஸ். தட் இஸ் த ரீசன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ், முக்கியமா சங்கம் ஏஜ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேபிட்டல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நதி பக்கத்துல தான் இருக்கும். காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர் வைகை பூர்ணை நதி. காவிரி சோலாஸ் கேபிட்டல் உறையூர். தென்பெண்ணை வேர் திஸ் விழுப்புரம், திருவண்ணாமலை and all famous. ஓகேவா? பாலாறு காஞ்சிபுரம். தமிழ் கண்டதோர் வைகை, which means வைகை பூர்ணை. பூர்ணை is nothing but தாமிரபரணி. So வைகை and பூர்ணை is where the Pandyans they supported for Sangam. Sangams are nothing but Tamil associations. அப்போ பாருங்க, எல்லா நதி பக்கத்துல தான் பெரிய பெரிய சிட்டிஸே இருக்கு. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஸோ த பீப்புள் வர்ஷிப்ட் ரிவர்ஸ். மோஸ்ட் ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் தமிழ் லேண்ட் டூரிங் த சங்கம் ஏஜஸ் திஸ் ஆடி பெருக்கு, திருக்கார்த்திகை தீபம், இது ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸ். ஓகே, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் இந்திர விழான்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்திர விழா வாஸ் மென்ஷன். சோர்சஸ் இந்திர விழா வாஸ் மென்ஷன் இன் தி சிலப்பதிகாரம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், டூரிங் சங்கம் ஏஜ் புத்திசம் அண்ட் ஜெயினிசம். இப்படி கேட்கலாம். The Buddhism and Jainism was not patronized by Chera Chola Pandyas, yes or no? They patronized, that is correct. And Jainism and Buddhism even before the Sangam period, that is during 300 BC itself. அது இப்படி சொல்லலாம், எக்ஸாக்டா சங்கம் பீரியட் 300 BC ல Buddhism and Jainism they came and it was a dominant religion in south. Okay, but இப்படி கேட்குறாங்க, டூரிங் த சங்கம் ஏஜ் which deity okay is considered to be, which 2 deities are considered to be the most popular deities of south? First one is Muruga, no Shiva. It is Kottravai. Actually there are 5 important lands of Tamil Nadu: Kurinji, Mullai, Marudam, Neithal, Palai. But among the 5 lands, the oldest worship, the Shakti worship, Tamil Nadu famous for Shakti worship. Shakti vazhipaadu da famous. Number 2, that is Kartikeya. Muruga vazhipaadu famous. Shiva worship and all came only in the later part. 7th century la da Shiva Vishnu dominance ஆகறாங்க. 7th century க்கு முன்னாடி பாருங்க, Shiva Vishnu இருந்தாலும் dominant worship. Shiva Vishnu and all there, Vishnu was called Mayon.
Murugar was called Seyon. Shiva worship and all there, but the Shiva worship and Vishnu worship got popularized in South India only from the period of Pallavas. Alvars and Nayanmars only popularized. Before, the oldest worshippers, it was the Kali. Kali is nothing but Kottravai Vadibadu தான் famous. And Muruga Vadibadu. இது ரெண்டு தான் தமிழ்நாட்டுடைய ஓல்டஸ்ட் வர்ஷிப் இது. ஓகே, அதனால இதெல்லாம் நீங்க வந்து காம்ப்ரமைஸே இல்லாம தெளிவா இருக்கணும். ஓகேவா? அண்ட் Megasthenes in his Indica, he proudly says that there was a kingdom in South India. Yes, where the kingdom was ruled efficiently by women's. Atta Meenakshi da enna state adu? Pandyas. Okay, so ரெண்டு விஷயம் வந்து சொல்றாரு அவர் ஆக்சுவலா. among the ஏன்னா அவர் நிறைய இந்தியாவை பத்தி எழுதும்போது சவுத் இந்தியாவில் மதுரையில் by the time this the women's were all having a higher authority ன்றார். பெண்கள் வந்து பார்க்கும் பொழுது அதிகமான அத்தாரிட்டி வந்து இருந்துச்சான். எங்க அப்படின்னா மதுரைன்றார். மதுரை ஃபேமஸ் ஃபார் ஹாஸ்பிட்டாலிட்டின்றார். வேலர்ஸ் அதிகமா இருந்தாங்கன்றார், வீரர்கள். ஓகே, சோ மறவர்கள் வீரர்கள் அதிகமா இருந்ததா சொல்றாரு ஆக்சுவலா. This was record, this was mentioned by Megasthenes, where he says there was a state, that is Cholas. Cholas பத்தி மென்ஷன் பண்ணும் பொழுது the Greeks and Romans learned shipbuilding from Cholas ன்ற. அப்பனா Cholas கிட்ட என்ன இருந்திருக்கு? strongest naval supremacy இருந்திருக்கு. கான்செப்ட் புரியுதா? so these are all related and the Sangamejla நிறைய விஷயங்கள் இருக்கு. okay, Buddhism and Jainism. Kadigai is nothing but the educational institutions. It's a previous year question. Kadigai Gatikas என்னன்னு கேட்டாங்க. actually the Tamil word is Kadigai, but they have asked like Gatikas. Gatikas na enna அப்படினா கேட்டாங்க. Gatikas are nothing but Kadigai. These Kadigais are famous in Kanchipuram area. Kanchipuram is oldest, like our Urayur, like our Madurai. Kanchipuram is also a oldest town actually, where in 2000 years before itself Kanchipuram famous for Sanskrit studies. வேத படிப்புக்குலாம் காஞ்சிபுரம் தான் ஃபேமஸ். எப்படி கேட்பாங்கன்னா, after Sangamej many scholars from Kanchipuram visited the court of Guptas. There was a guy called Dandi அப்படின்னு நம்ம தமிழ்ல படிப்போம். He was called Dandin. Okay, he wrote Kavya Darshan. He was supported by Guptas. So நீங்க படிக்கும் போதே அசோசியேஷன், முக்கியமா எஜுகேஷனலுக்கு அசோசியேஷனா ஃபாரின் சோர்சஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, முக்கியமா ஸ்ட்ராபோ என்ன சொல்லியிருக்காரு, பிளைனி என்ன சொல்லியிருக்காங்க, ஹூ ரோட் பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரியன் சி. நீங்க தெரியாத வார்த்தைகள் எதனா இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க. அதுக்காகவே தெரியாதெல்லாம் மட்டும் படிச்சுட்டு இருக்காதீங்க, தெரிஞ்ச விஷயத்தையும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிளா கேட்டு உங்களை ஏமாத்தலாம் இந்த மேஜிக்கல் ஃபோர்ஸஸ் வச்சு. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? அதனால அண்டர்ஸ்டாண்ட் சங்கமேஜ் ரூலர்ஸ். அண்ட் முக்கியமா உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்பாங்க, சவுத் இந்தியாவுடைய ஃபுட் கல்ச்சர்ல ஓகே சங்கமேஜ் அப்படின்றது வீட் அதிகமா சாப்பிட்டாங்களா, பார்லி அதிகமா சாப்பிட்டாங்களா, மில்லட்ஸ் அதிகமா சாப்பிட்டாங்களா, ரைஸ் அதிகமா சாப்பிட்டாங்களான்னு கேட்பாங்க. ஆன்சர் என்ன? ரைஸ்ன்னு போட்டக்கூடாது. இல்ல சார், அவங்க பாஸ்மதி பிரியாணி அதிகமா சாப்பிட்டாங்க, ஓகேவா, தலப்பாக்கட்டு பிரியாணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாங்க அப்படிலாம் போட்டக்கூடாது. ஏன்னா நம்மலாம் மில்லட்ஸ் தான். இப்ப வேணா நம்ம ரிச் கிட்ஸா இருக்கலாம். ஏன் சார், நான் என்ன சார் ரிச் கிட்ஸ் அப்படின்றீங்களா? இன்னைக்கெல்லாம் ரைஸ் சாப்பிட்டா ஒரு காலத்துல ரைஸ் கிடைக்கிறதே கஷ்டம். ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் சொன்ன நேத்து தான் படிச்சேன். ஆக்சுவலா 13th centuryல காளிங்கராயன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், கொங்கு ரீஜன். அவரு தன்னுடைய சிஸ்டர் வந்து பார்க்கும்பொழுது சோழ தேசத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தார். சரி, தங்கச்சியை பார்ப்போம்னு சொல்லிட்டு வராரு, சாப்பிட்றாரு, தங்கச்சி நல்லா பரிமாறுறாங்க. she was a Chola queen actually. சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு, தங்கச்சி சொல்றாங்க, அண்ணா நல்லா சாப்பிடுங்கண்ணே. எல்லாம் இப்படி தானே சொல்லுவாங்க, நம்ம தங்கச்சிலாம் அப்படி கிடையாது, எப்ப இவன் முடிப்பான். அப்போ சாப்பிடுங்கன்னு சொன்னது தப்பு கிடையாது, நல்லா சாப்பிடுங்கண்ணே, உங்க ஊர்ல இதெல்லாம் கிடைக்கவா போகுதுன்னு சொல்லிட்டு அரிசி சாதத்தை போடுறாங்க. அவருக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சான், என்னடா அது அப்படின்னு. ஏன்னா பொதுவாகவே சவுத் இந்தியாவில் மில்லட்ஸ் தான். அதுல சோழ தேசம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும், அங்க அரிசி கொஞ்சம் உற்பத்தி பண்ணுவாங்க. அங்க லேண்ட் வச்சிருக்கிறோம் பெரிய ஆள், மூவேந்த வேலா. பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? அப்போ அவங்க கேஷுவலா தான் சொல்றாங்க அண்ணா கிட்ட, அண்ணா அங்கெல்லாம் நம்ம ஊர்ல கிடைக்கவா போகுது, நல்லா அரிசி சாப்பிட்டு போங்க. இவருக்கு ஒரு நிமிஷம் ஷாக். சாப்பிட்டாரு, வெளில வந்துட்டாரு. பட் தங்கச்சி சொன்னது அப்படியே ஞாபகத்துல இருக்கான். அப்ப நம்மலாம் அரிசி சாப்பிட லாய்க்கு இல்லையா, நம்ம ஊர்லாம் அரிசி விளையாதான்னு சொல்லிட்டு, ஏன் அரிசி விளையல, ஏன் விளைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அதிகாரிகள் கிட்ட கேட்கிறாரு.
இல்லை ராஜா அரிசி விளையிறதுக்கு வந்து பார்க்கும்பொழுது கொங்கு ரீஜனில் எப்பயுமே அரிசிக்கு தண்ணி நல்லா இருக்கணும், அதனால வந்து ஒரு கேனல் சிஸ்டம் இருந்தால் நல்லா இருக்கும், ஒரு இரிகேஷனல் கேனல் இருந்தால் நம்ம அரிசியை உற்பத்தி பண்ணிடலாம் பொழுது எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல செய்யுங்கன்றார். செய்யறாங்க. 25-26 வருஷம் கழிச்சு ஒரு கேனல் பில்ட் பண்றாங்க. அந்த கேனலால தான் இன்னைக்கு கரூர், ஈரோடு, நாமக்கல் ரீஜன் எல்லாம் வந்து காவிரி தண்ணி கிடைக்குது. அந்த கால்வாய் பேரே காளிங்கராயன் கால்வாய்னு பேரு. இது வந்ததுக்கு காரணம் என்ன? தான் அண்ணனுக்கு சிஸ்டர் வந்து அங்கெல்லாம் நம்ம ஊர்ல கிடைக்கவா போகுது, ஏன்னா அந்த ஊர்ல இருந்தா இவங்களும் வந்திருக்காங்க. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? நீங்க யாருன்னா கொங்கு ரீஜன் தான் தெரியும், காளிங்கராயன் கால்வாய்னு கேட்டு போட்டு பாருங்க. அப்போ 13th சென்ச்சுரியில இந்த விஷயம் ஒரிஜினலாவே நாம அரிசி சாப்பிட்டவங்களாம் ரிச் கிட். அரிசின்றது பெரிய விஷயம். போன நூற்றாண்டு இருக்கும் 1970s அரிசி கிடைக்கிறதுலாம் கஷ்டம். கான்செப்ட் புரியுதா? பணக்காரங்க தான் அரிசி சாப்பிடுவாங்க. கான்செப்ட் புரியுதா? இன்னைக்கு நம்ம டெய்லி இட்லி, தோசை, பூரி, பொங்கல் அரிசியிலே வாழ்ந்து உழுந்துகிட்டு இருக்கோம். அப்போ நம்மளாம் ரிச் கிட் தான். ஆக்சுவலா இந்தியா நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஓகே, திஸ் இஸ் நாட் த கேஸ். அப்போ மில்லட்ஸ் தான் ஃபேமஸ். ஓகேவா? மில்லட் சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இருந்தோம், அரிசி சாப்பிட்டு சுகரு அது இதுன்னு வந்துட்டு இருக்கு. அதனால அரிசியும் அதிகமாக கன்சியூம் பண்ணிக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மில்லட்ஸ் கல்டிவேஷன் ஃபுட் கல்ச்சர்ல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஃபெஸ்டிவல்ல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரிலீஜன்ல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? முக்கியமா அகம் புறம்ல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாட் இஸ் அகம், வாட் இஸ் புறம்? உங்ககிட்ட இப்படியே கேட்கறாங்க, லுக், இந்தியாவுடைய யூனிக்னஸ் நீங்க எது நினைக்கிறீங்க? வாட் இஸ் த யூனிக்னஸ் ஆஃப் இந்தியா? நான் சொன்னால யூனிக்னஸ்னா சிறப்பு. இந்தியாவுடைய யூனிக்னஸ் சின்ஸ் இட்ஸ் ஹிஸ்டரி, வாட் இஸ் சோ ஃபேமஸ்? என்னப்பா? ஓகே, வெரி குட். கல்ச்சர். ஏன்னா ஒரு கல்ச்சர்ல எதனா ஒரு ஸ்பெஷல்? இந்தியாவுடைய ஸ்பெஷலே டைவர்சிட்டி. டைவர்சிட்டில இருந்து வந்தது தான் இந்தியாவுடைய செக்யூலர் கல்ச்சர். யூனிவர்சல் டாலரன்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் இஸ் தி base. It is the unique for Indian culture. Universal acceptance and tolerance. இந்த யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் அண்ட் டாலரன்ஸை பத்தி சங்கமேஜ்ல பேசுறான். யாதும் ஊரே யாவரும் கேளு. இது வந்து இட்ஸ் இதுல இருந்தே பார்க்கலாம். யூ கேன் see the thought process of our ancestors. யாதும் ஊரே யாவரும் கேளு. மற்ற தேசத்துக்காரெல்லாம் கடல் கடந்து போயெல்லாம் நீங்க புது புது இடத்துக்குலாம் போகக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. சங்கமேஜ்ல மிக முக்கியமான ஆஃப்டர் அக்ரிகல்ச்சர், ஓகே, வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஆக்குபேஷன் அப்படின்றது ட்ரேட் அண்ட் காமர்ஸ் தான். அதுவும் கடல் கடந்து போய் ட்ரேட் பண்றது. அதனால பேசிக்கலாவே அதுவும் கோஸ்டல் ரீஜன்ல இருக்கிறதால, ஓகே, தே கேன் ஆக்சஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் ஆல்சோ அரப் கண்ட்ரிஸ். வெஸ்ட்டுக்கும் ட்ரேட் பண்ணலாம், ஈஸ்ட்டுக்கும் ட்ரேட் பண்ணலாம். அப்போ செல்வ செழிப்பான ஒரு ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை முறையை நம்ம ஆளுங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு பணம் இருக்கோ அந்த அளவுக்கு ஒழுக்கமும் இருக்கணும்னு போதிச்சாங்க. அறம் சார்ந்த வாழ்க்கை அப்படின்றது இங்க அதிகமா பிரியாரிட்டி கொடுக்கப்பட்டது. திஸ் இஸ் வாட் சிலப்பதிகாரம் சேஸ். கான்செப்ட் புரியுதா? அப்போ த சங்கம் ஏஜ், த பிலாசபிஸ் மென்ஷன்ஸ் அபவுட் தர்மா, அறம் சார்ந்த வாழ்க்கை. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? அறம்ன்றது அறமா இருக்கணும், ஹராமா இருக்கக்கூடாது. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரிலாம் ப்ரியாரிட்டி கொடுத்தான். வாட் இஸ் மென்ஷன்ட் இன் சிலப்பதிகாரம், வாட் இஸ் மென்ஷன்ட் இன் மணிமேகலை. த பீப்புள் கேவ் ப்ரியாரிட்டி ஃபார் போத் களவு அண்ட் ஆல்சோ கற்பு. சங்கமேஜோடைய பிலாசபியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் ஆல்சோ இஸ் அக்செப்டட், லவ் மேரேஜ் இஸ் ஆல்சோ அக்செப்டட். எந்த அளவுக்கு லவ் லைஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ, அகம் சார்ந்த வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ, புறம் சார்ந்த ஃபைட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அப்போ ஒரு சொசைட்டியே வெல் டெவலப்டு சிஸ்டமைஸ்டா இருக்கும் ஆக்சுவலா. ஓகே, ஸோ அது என்னென்னன்றதை படிச்சுக்கோங்க. முக்கியமா வாட் ஆர் ஆல் 14 மேல் கணக்கு, வாட் ஆர் ஆல் 14 கீழ்கணக்கு. ஓகே, ஸோ திருக்குறள், ஸோ இதெல்லாம் திருக்குறள், மணிமேகலை, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, பொதுவாகவே தப்பு பண்ண மாட்டீங்க இந்த ஏரியால, பட் ஓகே இருந்தாலும் படிச்சுக்கோங்க. சரியா? ஆஃப்டர் சங்கம் ஏஜ் ஒன்லி நவ் த குப்தாஸ் இஸ் கம்மிங். குப்தாஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ரொம்ப அதிகமான ஏரியா டைம் எடுத்து படிக்க வேண்டியது குப்தாஸ் தான். குப்தாஸோட நீங்க முடிச்சிடலாம், ஏன்ஷியன்ட் முடிச்சிடலாம். ஓகே, குப்தாஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்குறாங்க சார், வாட் தேர் ஆஸ்கிங்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு த லிட்ரேச்சர்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்.
முக்கியமாக இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஸ்பெஷல் டேர்ம்ஸ். இப்போது குப்தா சேஜில் இருந்து உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் கேட்கலாம், சும்மா தெரிஞ்சா சொல்லுங்க, அது போதும். Gupta ages right from 250 to 550. The Guptas are originally Shudras, yes or no? The Guptas is originally Shudras, yes or no? It is no. They were all originally Vaishyas. Okay. Guptas are working before becoming as an empire. Guptas are all working under Indo-Greeks, yes or no? No. Guptas are working under Kushanas. நான் இந்தோ கிரீக்ஸ்னு சொன்ன சம்பந்தமே இல்லாம இல்ல. அப்போ இந்த மாதிரி இடம்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும், டக்குன்னு ஒன்று சொல்லப்படக்கூடாது. They were all working under Kushanas. Kushana were feudal lords. Okay, come on. Next question. The greatest Guptan ruler with respect to territorial expansion is Samudragupta, yes or no? The greatest Guptan ruler, நான் என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உணர்ச்சி வசப்படக்கூடாது. The greatest Guptan ruler என்ன ரெஃபர் பண்றேன் with respect to territorial expansion. இப்போ நல்லா யோசிச்சு சொல்லுங்க. Answer is Chandragupta II. ஏன்? இங்கதான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். Look, Samudragupta also greatest guy only. But the point is, he started from Pataliputra, ஒடிஷா ரூட் வழியா தமிழ்நாட்டை வந்து காஞ்சிபுரம்லாம் வந்து அடிச்சுட்டு போனார். இங்க வந்து அட்டாக் பண்ணாரு, அந்த டெரிட்டரிலாம் சப்ஜுகேட் பண்ணிக்கல. வந்தாரு, அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் கேபிட்டலுக்கு போயிட்டார். Here the South India was not subjugated, was not annexed with the Gupta kingdom. இது Samudragupta. But Chandragupta II period என்ன ஆச்சுன்னா, there was a rulers called Vakatakas were present. They were all the one who were there in the Deccan region. What this Chandragupta II did, he has given his daughter, okay, அதாவது தன்னுடைய மகளான பிரபாவதி குப்தாவை திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு ஒரு வக்கடகா ரூலருக்கு. கொஞ்ச நாள் அவர் இறந்துடுறாரு, வக்கடகா ரூலர் இறந்துடுறாரு. அங்க ராஜா கிடையாது, குழந்தை கிடையாது. அப்போ ஸ்ட்ரெயிட்டாவே this guy started to rule in the Deccan. This guy started to rule Gujarat and also Rajasthan and in the Bengal வரைக்கும் அவருடைய ரூலை எக்ஸ்டெண்ட் பண்றாரு. அப்போ with respect to the territorial expansion, it was the Chandragupta II was the greatest. அதனால Samudragupta, he was called Napoleon of India, no doubt in that. He was remembered for his shocking policy, no doubt in that. But seriously, territory யாருக்கு சார் பெருசு அப்படின்னா, எல்லாருமே சொல்லுவாங்க ராஜராஜ சோழன் பெரியாளா, ராஜேந்திர சோழன் பெரியாளா வித் ரெஸ்பெக்ட் டு டெரிட்டரி அப்படின்னு கேட்டா அது ராஜேந்திரன் தான். பட் நிறைய பேருக்கு தெரியாது, ராஜராஜன் சொல்லுவாங்க, கிடையாது, ராஜேந்திரன் தான் பெரியாள். அது மாதிரி டெரிட்டரி வைஸ் பார்க்கும்போது இட் வாஸ் த Chandragupta II வாஸ் ஃபேமஸ். சரி, ஓகே. இன்ஸ்கிரிப்ஷன் தான் கொஸ்டின். சமுத்திரகுப்தாவை பத்தி சொல்றது அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன். This Allahabad inscription originally erected by Ashoka. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஒரிஜினலி எரெக்டட், அந்த அலகாபாத்ல பில்லரை முதல்ல அதை எடுத்துட்டு வந்தது யாருன்னா அசோகா தான். பட் த அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் ஃபேமஸ் அபவுட் வாட் ஆர் ஹூம் அப்படின்னா சமுத்திரகுப்தா. பிகாஸ் இட் இஸ் கால்டு பிரயாக் பிரசஸ்தி. இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த மிலிட்டரி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சமுத்திரகுப்தா. புரியுதா? ஒரிஜினலா அதை எடுத்துட்டு வந்தது யாரு? அசோகா. அதுல வந்து பாத்தீங்கன்னா பட் ஃபேமஸ்ன்னு கேட்டா யாரு அப்படின்னா சமுத்திரகுப்தா. ஓகே. அதே மாதிரி மேஹரோலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் சந்திரகுப்தா II. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் who patronized Navaratnas? Chandragupta II. Mention a Sanskrit lexicographer. Yeah, in the Chandragupta II's court,
சான்ஸ்கிரிட் லெக்சிகோகிராஃபர். அவர் பேர் மட்டும் சொன்ன போதும். அமரசிம்ஹா. அமரசிம்ஹா. ஓகே ஃபைன். ஆரியபட்டா wrote ஆரியபட்டியம் அண்ட் சூன்ய சித்தாந்தம். இந்த பேர் இந்த நேம்லாம் இருக்குன்னு தெரியணும் தான். ஏன்னா குப்தா பீரியட் பெரிய பீரியட். அது குப்தா பீரியடை நீங்க ஃபோக்கஸ் பண்ணினால எப்படி ஒரு கொஸ்டின் மாட்டிடும். குப்தா பீரியட்ல தான் குப்தாஸுடைய ரிலீஜியன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம படிச்சிருப்போம் டெஸ்ட் பேட்ச்ல நிறைய தடவை ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா ஹிஸ்ட்ரின்றது ரொம்ப வாஸ்ட். பட் டெஸ்ட் அப்பயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். திஸ் 6 philosophies, orthodox schools of philosophies, Hindu school of philosophies. ஸோ அதை பத்தி கொஷின்ஸ் வரும். குப்தாஸோடைய நெஹரா டெம்பிள் ஆர்கிடெக்சர்ஸ் பத்தி கொஷின்ஸ் வரும். குப்தாஸ் பீரியட்னாலே இந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர், நெஹரா டெம்பிள் ஆர்கிடெக்சர் வாஸ் சோ ஃபேமஸ். அண்ட் குப்தா பீரியட்ல முக்கியமா ஹிந்துயிசம், குப்தா பீரியட் வாஸ் கால்டு கோல்டன் ஏஜ் ஆர் சான்ஸ்கிரிட் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. கோல்டன் ஏஜ் ஆர் Sanskrit age of Hinduism. So Brahmanical dominance was there. What is there? Brahmanical dominance was there, famous in Gupta period. And Gupta period la da ungalku Nalanda University vandirukku. Okay, Kumara Gupta period. Huna's invasion Gupta period la da. Okay, and Gupta's odeya question enna appdinu pathina last year la ipo recent ah ketta oru question. பொதுவாகவே இந்த லோட்டஸ் அரைஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கும். இந்த வெப்சைட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு எப்படி ரெஃபர் பண்ணலாம்னா, முக்கியமாக போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், அதாவது இது கொஞ்சம் ரைட்டிஸ்ட் அப்ரோச்சில் இருக்கும். இந்தியாவை பற்றி ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறதுக்கு இதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இந்த வெப்சைட் கொஞ்சம் ரைட்டிஸ்ட் அப்ரோச்சில் தான் இருக்கும். லெஃப்டிஸ்ட் அப்ரோச்னா தனி. ஏன்னா நமக்கு சோர்ஸ் காந்தியை பற்றி புகழ்ந்து பேசுறதுக்கு ஒரு வெப்சைட் இருந்தால், காந்தியை பற்றி நெகட்டிவாக பேசுறதுக்கு ஒருத்தவங்க இருக்கணும் இல்லை? அப்போதானே எது உண்மை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த லோட்டஸ் அரைஸ்ன்ற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் முக்கியமாக கேட்டிருக்காங்க இங்கே என்னன்னா ஈரான் இன்ஸ்கிரிப்ஷனை பற்றி கண்டிப்பாக கேட்டிருக்கான். ஈரான் இன்ஸ்கிரிப்ஷன்றது ஒன்றும் கிடையாது. குப்தா பீரியட்ல சத்தி பர்ஃபார்ம் பண்ணதுக்கான எவிடன்ஸ் மத்திய பிரதேஷ்ல நடந்துச்சு. பானுகுப்தா இறந்துருவாரு, கமாண்டர் இன் சீஃப். அவருடைய ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா சத்தி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் இங்க கொடுத்து வச்சிருக்கான். He was the Naha military commander. அப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, the Sridhara Varman inscription appears to be followed chronologically by a monument and inscription by the Gupta Empire Samudragupta erected for the goal of enhancing his glory, and who may have thus displayed Sridhar Varman is an execution of the West அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஈரான் இன்ஸ்கிரிப்ஷன் தோ இங்க கொடுத்து வச்சிருக்காங்க. இதே ஈரான் இன்ஸ்கிரிப்ஷன்ல என்னென்னலாம் இருக்குன்றது இருக்கு. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும். இட் மென்ஷன்ஸ் அபவுட் தி Gupta king Bhanugupta and his friend Goparaja who died at the battle against Unas and the later wife performed. It is first inscription evidence of Sati in India. இது ரெண்டுத்துல எது கரெக்ட்னு கேட்குறோம். ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ இது எது பத்தி பேசுது? ஈரான் இன்ஸ்கிரிப்ஷன் பத்தி பேசுது. ஸோ இந்த மாதிரி எபிகிராஃபிக் எவிடன்சஸ்ல வந்து பார்க்கும்போது உங்ககிட்ட கேட்கலாம். This is the first epigraphic which records the first epigraphic evidences of Sati அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஈரான் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது. ஓகே, so this one is Nasik cave inscription. இந்த நாசிக் கேவ் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. The inscription gives information about the boundaries of the kingdom of Nahapana. We also get information from this inscription that a class of weavers of Govardhan had received a renewable 1% of monthly interest of 2000 Karshapana. What is Karshapana? Panana enna sollirken? Coins. Okay, so Nasik cave inscription. Okay, இதெல்லாம் முக்கியமாக நமக்கு வர்றது மதுரா பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், சந்திரகுப்தா 2, மேஹரௌலி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். இது பேர் மட்டும் எழுதிக்கிட்டீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நாசிக் கேவ், உதயகிரி கேவ் இன்ஸ்கிரிப்ஷன், சந்திரகுப்தா 2. பேர் மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ கார்வா இன்ஸ்கிரிப்ஷன், தன்னை யார் வந்து பரம் பகவதா நம்ம படிப்போம். குப்தன்ஸ் எப்பயுமே தங்களை பரமேஸ்வரா
பரம் பகவதான்லாம் இது குரூப் ஒன் கொஸ்டின். பரம பகவதா பரமேஸ்வரான்னா குப்தாஸ் தங்களை கூப்பிட்டுக்கிட்டாங்க. அது எவிடன்ஸ் இருக்கா? இருக்கு. கார்வா இன்ஸ்கிரிப்ஷன். சந்திரகுப்தா 2 தன்னை பரம பகவதான்னு சொல்லிக்கிறார். பரம பகவதா கார்வா இன்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் Chandragupta 2 Mathura pillar inscription. Okay, this Mathura inscription says that in India, Gupta period, Pasupati sect is coming. Pasupati sect na, it is one of the subsect of Shaivism. Pasupati sect அப்படின்றது சிவனை வழிபடுறவங்க வராங்க. Guptans patronized all religions. Okay, but Guptans உடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அவங்களுடைய பீரியட்ல வைஷ்ணவிசம் சைவிசம் டெவலப் ஆயிருக்கும். ஓகே, சரி. Mehroli inscription speaks about Chandragupta 2. Chandragupta. இதுவும் previous year question. So Mandsaur அப்படின்றது குமாரகுப்தாவை பத்தி சொல்லுது. ஓகே, கரமதண்டா inscription குமாரகுப்தா. கரமதண்டா மற்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பித்தாரி. எல்லாமே படிக்க தேவையில்ல, நான் சொல்றது மட்டும் படிங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர். பித்தாரி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் ஸ்கந்தகுப்தா. பித்தாரி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் ஸ்கந்தகுப்தா. இந்த பித்தாரி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ல தான் ஹுனாஸ் அப்படின்றவங்க யாரு, அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு இன்ஃபர்மேஷன் இருக்கு. So this inscription gives information about the invasion of Pushyamitra Sunga and the Huna invasion during the period of Skandagupta. Okay. Next, இது தாமோதர் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன். தாமோதர் காப்பர் இன்ஸ்கிரிப்ஷன். திஸ் இஸ் த லாஸ்ட் குப்தா உடைய லாஸ்ட் குப்தா ரூலர் புத்த குப்தா ஆர் விஷ்ணு குப்தா. ஸோ அவரை பத்தி மென்ஷன் பண்றாங்க. தாமோதர் பிளேட் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன், தாமோதர்பூர் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் ஸ்பீக்ஸ் அபவுட் த லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் தட் பிலாங்ஸ் டு த குப்தா பீரியட். And Bihar pillar inscription, inga Skandagupta performed Ashwamedha. This itself clearly mentions that Guptans were the supporters of Brahmanical dominance. Ashwamedha லாம் Guptas பண்ணிருக்காங்க. முக்கியமா சமுத்திரகுப்தா பண்ணிருக்காரு. And here the Skandagupta is done. அத பத்தி மென்ஷன் பண்றது Bihar pillar inscription. And இது ரொம்ப முக்கியம், பூனா காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன். நான் சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, Prabhavati Gupta was married to Vakadakas. அந்த டீடைல்ஸ் பத்தி சொல்றது பூனா காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன். அண்ட் இது லாஸ்ட் NDA எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन, பன்ஸ்கேரா இன்ஸ்கிரிப்ஷன் ஸ்பீக்ஸ் அபவுட் ஹர்ஷவர்தன். This is the inscription of Harshavardhan that describes about Guptas. ஹர்ஷவர்தன் பீரியட்ல எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா குப்தாஸ் எப்படி என்னன்றதை பத்தி எழுதியிருக்காங்க. அதுதான் பன்ஸ்கேரா இன்ஸ்கிரிப்ஷன். இது பேசுறது குப்தாஸை பத்தி, பட் அதை எரெக்ட் பண்ணது ஹர்ஷவர்தனா பீரியட். இட்ஸ் அ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. அவ்வளவுதான். இந்த மாதிரி முக்கியமான விஷயம் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். ஓகே, குப்தாஸ்னாலே இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், குப்தாஸ்னாலே ஓகே அவங்க எந்த விதமா how they gave support for Brahmanism and how they gave support for medicine, science and technology, maths and also paintings. So இதுதான் குப்தாஸை பத்தி. அண்ட் லாஸ்ட் இஸ் ஹர்ஷவர்தனா, ஹர்ஷா அண்ட் இட்ஸ் டைம்ஸ். ஸோ இட்ஸ் பேசிக்கலி அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ல தான் வரும். ஃபைட் பிட்வீன் பல்லவாஸ், சாளுக்கியாஸ். ஓகேவா, வாட் டைப் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வேர் ஆல் தேர். ஓகே, வாட் டைப்ஸ் ஆஃப் ராக்கெட் ஆர்கிடெக்சர்ஸ் வேர் ஆல் தேர். இப்போ குப்தா பீரியட்ல நம்ம நெஹரா டெம்பிள் ஆர்கிடெக்சர் படிச்சிருப்போம். whereas in the Harsha period, in down south Pallava period, okay, Dravidian temple architecture and Veshera architecture came into picture. So இதெல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் ஏரியால வர்றது தான். அண்ட் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆஃப்டர் குப்தாஸ், இதான் லாஸ்ட் இயர்ல கேட்டது, போஸ்ட் குப்தன் ரூலர்ஸ் அப்படின்னு ஒரு நீங்க போட்டிங்கனாலே போஸ்ட் குப்தாஸ், நீங்க இதெல்லாம் நீங்க ஃபாஸ்டா ரிவிஷன் பண்றதுக்கு இமேஜ் போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க, இதான் யூபிஎஸ்சி லாஸ்டா கேட்டாங்க. குப்தாஸ் 550ல அழிஞ்சிட்டாங்க. 550ல இருந்து 600 வரைக்கும் இந்தியாவில் நிறைய ரீஜனல் டைனஸ்டிஸ் உருவாச்சு. அதெல்லாம் யார் யார் எங்க உருவாச்சு, இதான் கொஸ்டின். ஸோ 550 to 600
That is mid of the 6th century to 7th century. பாருங்க, மைத்ரகாஸ் குஜராத், மௌக் இங்க காலாச்சுரீஸ், இங்க பாத்தீங்கன்னா பிரதிஹராஸ், இங்க சாளுக்கியாஸ் பல்லவாஸ். ஸோ இதுதான் லேட் குப்தன் டைனஸ்டிஸ்ன்னு சொல்றாங்க. இங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி கிங்டம்ஸை கொடுத்துட்டு பாருங்க, திஸ் இஸ் 625 காமன் எரா. இதுவே வந்து லேட் தான். 625 காமன் எரா. 625 என்ன, 7th செஞ்சுரி. அப்போ சொல்லுங்க, இந்தியாவில் 7th செஞ்சுரியில எந்தெந்த ரூலர்ஸ்லாம் இருந்தாங்கன்னு கேட்பாங்க. மகேந்திரவர்மன் இருந்திருக்காரா? வெதர் மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் இஸ் தேர் பை திஸ் டைம் பீரியட்? பல்லவாஸ் இருந்திருக்கலாமா? எஸ். வெதர் புலிகேசி இஸ் தேர்? புலிகேசி 2, not 1, புலிகேசி 2 படிச்சிருக்கணும். Pulikesi II was the contemporary of Mahendravarman and Narasimhavarman. Whether Harsha is there? Yes, 606 to 647 Harsha. Okay, அப்போ இங்க பாருங்க, இங்க கவுடா டைனஸ்டி, ஷஷாங்கான்னு ஒருத்தர் இருப்பான். இந்த மாதிரி 4 பேரை கொடுத்துருவாங்க. ஷஷாங்கா, தேவகுப்தா, ஹர்ஷா, புலிகேசி 2. இதுல யார் யாரெல்லாம் 7th செஞ்சுரின்னு கேட்பாங்க. கான்செப்ட் புரியுதா? ஆர் இப்படி கேட்பாங்க, during 7th century, which are all the religions are declining in India? Option A, Buddhism. Option B, Jainism. Option C, Ajivikas. Option D, Hinduism. Multiple options. 1, 2, 3, 2, 3, 4. நீங்க சொல்லுங்க, Buddhism, Jainism, Ajivikas, Hinduism. Which are all the religions are declining in India except Hinduism? இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான கொஸ்டின் தான், கொஞ்சம் யோசிக்கணும். 1 to 4 Ajivikas மட்டும். Yes, because by 7th century this bloody guy there is a Pulikesi II. He supported for Buddhism, Jainism. Harshavardhan supported for Buddhism. Initially he was a Shaivat, supported for Buddhism. South India, Hinduism was there. It's in the name of no Shaivism, Vaishnavism. But Ajivika sect என்றதெல்லாம் அவுட், அந்த சீன்லயே இல்ல. கான்செப்ட் புரியுதா? அப்ப ஆன்சர் டிக்ளைனிங் இல்ல அப்படின்னா அஜீவிகா செக்ட் தான். மற்றதெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா செஞ்சுரி 7th செஞ்சுரி, 8th செஞ்சுரி, 9th செஞ்சுரியில தான் இட் இஸ் லாஸ்ட். சொல்லப்போனா புத்திசம் அண்ட் ஜெயினிசம், சொல்லப்போனா புத்திசம் இஸ்லாமிக் இன்வேஷன் வரைக்கும் இருக்கும், 12th செஞ்சுரி வரைக்கும் இந்தியாவில் இருக்கும். பட் லாஸ்ட் ராயல் பேட்டர்னேஜ். when Islam came, completely out. இதுதான் பாயிண்ட். சரியா? ஸோ இந்த மாதிரி தான்ப்பா ஒரு இமேஜ் வச்சுட்டு நீங்க ஒவ்வொரு, இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்தியா இன் 5th செஞ்சுரின்னு போட்டீங்கன்னா இந்தியாவுடைய மேப் வரும். இந்தியா இன் 6th செஞ்சுரின்னு போடுங்க, இந்தியாவுடைய மேப். இந்த மாதிரி ஏன்ஷியன் செஞ்சுரிஸோடைய மேப் போட்டு எந்தெந்த ரூலர்ஸ்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ஆன்சர் வந்துடும். யூபிஎஸ்சி இப்போ இப்படிதான் கேட்குறாங்க. இப்போ ஒரே ஒரு லாஸ்டா மட்டும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதுல உங்களுக்கு பசிக்குன்னு தெரியும் எனக்கு, நானே 2 மணி வரைக்கும் எடுக்க மாட்டேன். பட் ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்லணும். கரெக்ட் தானே? சரி, ஓகே. பொதுவாகவே நான் 1:30 மணிக்கு மேலாம் வந்து எடுக்க மாட்டேன். பட் இன்னைக்கு கொஞ்சம் சொல்லிடுவோம், நாளைக்கு வேற டாபிக் பார்ப்போம். இதுதாங்க லாஸ்ட் இயர்ல கேட்ட கொஸ்டின். டூரிங் 528 காமன் எரா, after North India, a consortium of North Indian kings defeated the Hunas. Hunas defeat பண்ணிட்டாங்க. After which they were pushed back to Kashmir, Punjab and Western India. அந்த பக்கம் ஓடி போயிட்டாங்க. The Mandsaur pillar inscription கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் of Yashodharman mentions the battle of Sondani. In this conquest, the Gupta played only a minor role. So after that, many new dynasties came in. யார் யாருன்னு கேட்குறான் பாருங்க. Maukaris of Kannauj. இதான் நீங்க படிப்பீங்க. மௌகாரிஸ், இந்த சமயத்துல மௌகாரிஸ்னு ஒருத்தன் வந்திருக்கான். மௌகாரிஸ் இது மைத்ரகாஸ் ஆஃப் வல்லாபி, புஷ்யபூதிஸ் ஆஃப் தானேஸ்வர், ஹரியானா ரீஜன். இது இங்கதான் ஹர்ஷா வராரு. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க கவுடா டைனஸ்டி ஆஃப்
ஷஷாங்கா. அதுக்கப்புறம் உத்கலான்னு இருக்குது தான் ஒடிஷா. நார்த் ஒடிஷா உத்கலா, சவுத் ஒடிஷா கலிங்கா. அண்ட் இங்க சாளுக்கியாஸ் வராங்க. அப்போ இந்த மேப்பை பார்த்துட்டு இங்க குப்தாஸ் இருக்காங்க. ஆனா பட் யூ சி த குப்தாஸ் வேர் ஆல் கன்ஃபைன்ட், ரொம்ப கம்மியாயிட்டாங்க, ரொம்ப சின்ன ஏரியால தான் இருக்காங்க. பட் 550 to 600 இந்த 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 செஞ்சுரியா பாத்தீங்கன்னாலே தெரியும். ஏன்னா 550ல இப்படிதான் இருந்துச்சு. அப்போ யார் யாருன்னா கேட்கிறோம். கான்செப்ட் புரியுதா? ஒன்லி நார்த்னா பரவாயில்ல, பட் ஓவராலா கொடுத்துட்டு பை திஸ் டைம் சாளுக்கியா இஸ் தேர். எஸ், சாளுக்கியா டைனஸ்டி இஸ் தேர். ஃபவுண்டர் இஸ் புலிகேசி ஒன். ஓகே, மைத்ரகா டைனஸ்டி, அட்லீஸ்ட் அவங்களுடைய கேபிட்டல் என்னன்றது தெரியணும், வல்லாபி. இப்படிதான் மேப்பை வச்சு படிச்சீங்கன்னா ஈஸியா இப்போ 8th செஞ்சுரியில யார் இருந்தா, 9th யார் இருந்தா, 10th யார் இருந்தான்னு படிச்சாலே, அதை நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கிட்டாலே, இல்லைனா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு, ஓகே, இல்லைனா அது ஒரு பிபிடி மாதிரி வச்சுட்டு லாஸ்ட் டைம் பீரியட்ல ரிவிஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் 13th செஞ்சுரின்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும் யாரு நார்த்ல யாரு சவுத்ல யாரு. இது அப்படியே மைண்ட் மேப் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். ஏன்ஷியன்ட் அது பரவாயில்ல, இன்னும் மெடிவல்ல இன்னும் நிறைய கிங்டம்ஸ் வரும். அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு மென்ஷன் த கிங்டம்ஸ் நேம். இதுதான் எப்படி கொடுக்குறாங்கன்னா, 2 ஏன்ஷியன்ட் கிங்டம்ஸ் நேமை கொடுத்துட்றாங்க, 2 மெடிவல் கிங்டம்ஸை கொடுத்துட்டு அவங்க யாரெல்லாம் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியன் ரூலர்ஸ் கிடைக்கிறாங்க. இப்போ மைத்ரிகாஸ் இவங்கெல்லாம் பாருங்க, மைத்ரிகாஸ், ஓகே, அதுக்கப்புறம் இந்த கவுடாஸ், தேவர் ஆல் ஏன்ஷியன்ட். பட் இதை ரெண்டுத்தையும் மெடிவல் இந்தியன் கிங்டம் எதுன்னு கேட்டால் அது கிடையாதுன்னு உங்களுக்கு எலிமினேஷன் பண்ண தெரியும். இப்படிதான் ப்ரிலிம்ஸ்ல ஹிஸ்டரி கொஷின்ஸ் வருது. பாயிண்ட் புரியுதா? இன்னும் நாளைக்கு இன்னும் நிறைய விஷயங்களை பார்ப்போம். நாளைக்கு இன்னும் ஃபேக்ஸ்லாம் வந்து ஸ்பெஷல் ஃபேக்ஸ் அண்ட் ஆல்சோ நாளைக்கு மாடர்ன் இந்தியா குரோனாலஜிலாம் இருக்கும், நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் டுடேஸ் கிளாஸ். பை, டேக் கேர்.